இது ஒரு 14 பேசணுன்றது ஒரு ஆசையா இருந்துச்சு. ஏன்னா இது காதல் ஓவியம் அந்த மாதிரி தன்னுடைய மனையாளுக்காக எழுதிய அழகான ஒரு காதல் கவிதை அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சிறப்பான வரிகள்லாம் தங்கிய இந்த புத்தகத்தை பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தன்னோட மனையாள் இல்ல, இதை எழுதுனதை அவங்க பார்க்கல அப்படின்றதான். அதனால அவங்க கண்ணீர் காவியம்னு அதை குறிப்பிட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் சங்கடத்துல இருந்த மாதிரி இருந்தது. இருப்பினும் ரொம்ப அருமையா ஒவ்வொரு தகவலுமே ரொம்ப தெளிவா அவங்க ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்க. அந்த ஒவ்வொன்றையும் நேசிக்கிறதுல பொதுவா வந்து ரொம்ப சந்தோஷமா சொன்னா சூப்பரா இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப துக்கமா சொன்னாலும் சூப்பரா இருக்கும். இது பொதுவா எல்லாருக்கும் உள்ள ஒரு இயற்கை. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப துக்கமா ஒண்ணு சொன்னோம்னா அது மாதிரிதான் இது ஒரு கண்ணீர் காவியமா வரைய. ஏன்னா நம்ம இதுல அவங்க அவங்க உள்ளங்கை ரேகையில நான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இல்லாம நான் எங்க போறது அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு கவிதையா இருக்கும். இது காணல் குமிழ் அப்படின்ற பேரு, தனம் பதிப்பகம் அப்படின்ற பதிப்பகத்துல அவங்க பேரை அம்மா பேரையே வச்சு இந்த பதிப்பகத்துல இது பண்ணியிருப்பாங்க. மகிழ்ச்சியை விட மறதிதான் தேவைப்படுகிறது நிம்மதியாய் வாழ அப்படின்ற வார்த்தைகள் சும்மா செதுக்குன மாதிரி. யோசிச்சு பாருங்களேன். நமக்கு மகிழ்ச்சி காட்டிலும் நிறைய நேரத்துல மறந்துட்டோம்னா சந்தோஷமா இருப்போம். பிள்ளைங்க குழந்தைங்க பாத்தீங்களா, மறந்துடும், எதையும் வச்சுக்காது, வஞ்சகமா நினைக்காது. அது மாதிரி அந்த வார்த்தைகளை போட்டு இந்த புத்தகத்தை நிறைவு செய்திருப்பாரு ஐயா. பக்கங்கள் பார்த்தா சும்மா 357 பக்கம். இப்படி குட்டி குட்டியா இருக்கும். அம்மாவோட புகைப்படம் மேல இருக்கும். ஐயா கீழே அப்படியே ஒரு சிட்டிங் பெஞ்சில் அப்படியே உட்காந்த மாதிரி பின் போர்ஷன் இருக்க மாதிரி, ஒரு பார்க்ல உட்கார்ந்து இருக்கும் போது பின் போர்ஷன் இருக்கும்ல தனியா, அவ வருவாளா என்ன தேடி வந்த அஞ்சலை அப்படின்ற மாதிரி ஒரு நல்லா இருக்கும். அதை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும். எனக்கு இந்த புத்தகத்துல எல்லா கவிதையுமே படிச்சு காட்டணும்னு ஆசையா இருக்கும். அவ்வளோ சிறப்பான கவிதை. நானும் கூட காதலிக்கிறேன்னா பாத்துக்கங்களேன். அவ்வளோ அழகா இந்த புத்தகத்தை அவ்வளோ காதலிச்சேன். நிஜமா நீங்க அந்த ஸ்வீட் ட்ரீம்ஸ்ல பார்க்கணும். என்னதான் நம்ம லவ் பண்ணவங்களை கட்டிக்கலன்னு நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கும். ஆனா இந்த கவிதை அப்படி இல்லை. கட்டிக்கிட்ட பொண்ணுக்காகவே எழுதுனது. ஆனா அந்த பொண்ணு தான் பார்க்கல. நிறைய நேரங்கள்ல நமக்கு பிடிச்சவங்க நம்ம விஷயத்த பார்க்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க மேல போய் நமக்காக அவங்க வெயிட்டிங் இருப்பாங்க. என்னையெல்லாம் எங்க அப்பா நிறைய விஷயங்கள் எங்க அப்பா என்கிட்ட இருந்து பார்க்கல. ஏன்னா அவங்கதான் போய் எனக்கு எல்லா வாய்ப்பையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த கவிதை எழுத நான் அமர்ந்தேன். நான் வாசல்லவே அப்படியே உட்காந்து திண்ணையில பார்த்துட்டே இருந்தேன். இது எல்லாமே கவிதை தான். நம்ம இப்ப சொல்ற ஃபுல்லாம் கவிதை தான். நான் பேசுற மாதிரியே இருக்கும், ஆனா கவிதை தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அம்மாவோட குடியில குடுகட்டி வாழக்கூடிய அணில்னு ஒண்ணு இருக்கு. ஜன்னலோட அப்படியே மதில் சுவர்ல அப்படியே ஓடி மறைஞ்சு வாசித்து கொண்டு இந்த புத்தகத்தை அப்படியே மூடிப்பிட்டு பார்த்தேன். யாரா அந்த கூட்டுல எத்தனை வாரிசு இருக்கு, வாழ்ந்து விட்டு போகட்டும், பிழைகள் இல்லாத வாழ்க்கை. எழுதிய கைதுல 2வது பதிப்பு கூட இல்லை. எனினும் ஒரே மனித வாழ்க்கையில எத்தனை பிழைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை முடிச்சிருப்பாங்க. இந்த அணிலை பத்தி சொல்லும் போது நானும் என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் சொல்லணும். தினம் நித்தம் அணிலை போய் நான் பார்த்துட்டே இருப்பேன். எங்க தெரியுமா? நான் முதுகலையா பட்டப்படிப்பை முடிக்கிற அந்த தருணத்துல அந்த கல்லூரி கிட்ட தினம் வரும். நான் கொடுக்குற அந்த ஒரு இட்லிக்காக அது உட்காந்து அதை ரசிச்சு பார்க்கும். நான் அந்த நளினோட இருந்த அந்த நினைவை எங்க ஐயா எனக்கு உசுப்பேற்றி விட்டாரு. அதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். ஒரு பொண்ணு இப்படி விரும்பலாமா? நானும் கூட ஒரு ஆணை விரும்பி, ஆனா அதை ஒரு பெண்ணை அபாவிச்சு நான் ஒரு ஆணா இருந்து ஒரு புத்தகம் எழுதுனேன்ல, அந்த புத்தகத்தை அப்படியே கிளறி விட்ட மாதிரி இருந்துச்சு. நினைக்க நீ இருக்கிற என்பதுல வாழ்வதற்கான ஒரு பிடிமானம் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு தெரியுமா? அதனையே நான் சற்று இறுக்கமா பிடிச்சபடிதான் நான் அப்படியே இந்த வாழ்க்கையை நான் கடந்துட்டே இருக்கேன் தெரியுமா? ஆமா நான் உன்கிட்ட கொண்ட காதலுக்கும் வாழ்தலுக்கும் இதுதான் போதும். நான் உன்னை நினைச்சிட்டே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நினப்புதான் பொழப்ப கெடுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இல்ல, நினப்புதான் பொழப்ப கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதான் உண்மையான டைலாக். ஓகேவா? ஒரு ஆணுக்கு தாயின்னு ஒரு பெண்ணு வேணும். ஆமா, இல்லைன்னா மனைவின்னு ஒரு பெண்ணு வேணும். தாயாவோ மனைவியாவோ இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது தெரியுமா?
குடும்பம்ன்றது வீடுன்றது ஆணல்ல, அது பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அழகா வர்ணிச்சிருப்பாரு. என்னோட நிலை ரொம்ப சரிஞ்சுதான் போயிடுச்சு. எனக்கு தெரியும். எத்தனை எத்தனை முகங்களோ அத்தனையும் பொய் முகங்க. நான் யாரை தேடுவேன்? உன் முகம் மட்டும் எனக்கு கண்ணுல தெரியும் அப்படின்ற மாதிரி வேதனையா எழுதியிருப்பாரு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு என்கிட்ட நீ ஒரு முறை கேட்டையா? ம் நான் நீன்னு சொல்லிட்டு எப்போதுமே இல்லை. கால நேரமோ அப்படியே வச்சுக்க. இப்ப என்னகிட்ட நீ இல்ல, ஆனா நீ மட்டும் போதும்னு என்பதுதான் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். துயரம், விரகதாபம், இதெல்லாம் அனுபவ வார்த்தைகள். ஐயா பிரிவுத்துறையில எப்படி இருக்காரு? ஊழல் இருக்கலாம், கொஞ்ச நேரத்துல மாறிடும். ஏன்னா அவ இருப்பா பக்கத்துல. இவ இல்லையே, இவளை எங்க போய் தேடுவேன்? மனிதரோட வாழ்க்கை மரணத்தோட முடிஞ்சிருது இல்ல, மரணம் உடல் இருப்பதுதான். அது மட்டும்தானே முடித்து வைக்குது. இறப்பிற்கு பின்ன மனிதர் நினைவுகளாவே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரிதான் அவ இறந்தாலும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவளோட நினைவுல அப்படின்றத அழகா சொல்லியிருப்பாரு. அவ போனதும் என்னோட பொழிவு போணுச்சுதான். அறிவும் ஆற்றல் உடலும் சோர்ந்து போணுச்சுதான். ஆனா உயிர் போகும் வழி மட்டும் காணலையே. நிட அன்பு காட்டி என் உயிரை அவளை பத்திரமா கொண்டு போய் சிறையில வச்சுட்டாலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சிறை கைதியா எழுதியிருப்பாரு. நிறைய 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 நினைவு இருக்கு. நான் சுமந்து போறேன் இந்த மனசோட. நீ மட்டும் என்ன கடந்து செல்வதை பார்த்துக்கிட்டே நான் போவேன். நீ போவ அப்படியே திரும்பி பார்ப்பேன். என்ன அப்படியே அன்பை அப்படியே தண்ணீரை வடைஞ்சிருச்சு மாதிரி நினைப்பேன். அதுக்கு காரணம் தன்னம்பிக்கையும் அதே நேரத்துல சகிப்புத்தன்மையும் அளவற்று இருந்தமைதான். எனக்கு அது ஒன்னு இருக்கேன்ற ஒரு கான்பிடென்ட் எனக்கு இருக்கு. அதனாலதான் நான் உயிரை வச்சிட்டு இருக்கேன். இரவு நேர நட்சத்திரத்தோட அங்கங்க நான் போய் அப்படியே திரிவேன். அந்த நட்சத்திர கூட்டத்தோட அப்படியே ஜாலியா இருப்பேன். ஜில்லுன்னு ஒரு காத்து இங்க அப்படியே மெல்ல வரும். என் தோலை அப்படியே கூப்பிடும் தட்டி, அங்க பாரு நீண்டா இப்ப என் கனவுல இல்ல, சின்ன சின்ன கவிதையா இருக்கிற, என் கண்ணுகிட்ட தெரியல அப்படின்னு எழுதியிருப்பாரு. இது ரொம்ப சூப்பரா இருக்கும். பார்க்கத்தான் அவங்க தூரமா இருக்கும் நட்சத்திரமா. ஆனா இவருடைய மிகப்பெரிய ஸ்டார் வந்து அவங்க ஒய்ஃப் தான். இரவு நேரத்தை அழகா ஆக்கிக்கல. நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படம் இருக்குல்ல, உன்னோட பேசிய பேச்சு இருக்குல்ல, அதுல நம்ம வாழ்ந்த வாழ்க்கையோட நினைவு இருக்குல்ல, அன்னைக்கு இருந்த போட்டோஸ் மாதிரி இப்ப இல்ல. அன்னைக்கு கையில பிரட்டி பச்சு அதை பார்த்துட்டு அதுல ஒன்ன உருவிக்கிட்டு போயிடுவாங்க சொந்தக்காரங்க. அந்த மாதிரி இவரு அந்த புகைப்பட நினைவுகளை கிளறிப்பாரு. அப்படியே நினைச்சுக்கிட்டே இருந்தா போதும். அப்படியே உன்னோட புன்னகையும் உன்னோட நினைவோட அப்படியே வரங்க நான் போயிடுவேன். இரவு நேரத்தை அப்படி அழகாக்கிக்குவேன் அப்படி சொல்லுவாரு. உயிரை எடுத்து செல்ல தேடி அலையும் காலதேவனால கூட கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு எளிதில இதயத்தை எடுத்து செல்ல. ஏன் இதயம் இங்க இருக்கு, இதனை எப்படி நான் சொல்ல? அறிந்தல, எனக்கு சொல்ல தெரியல. அறிந்திலன் அப்படின்ற ஒரு வார்த்தை நல்ல சொல்லாடலா இருக்கும். இந்த காதலியின் மகத்துவத்தை உன் நினைவுகளால் தான் இவ்வுடம்பு மூச்சு விடுகிறது போல. உன் நினைவு நீ மூச்சு அடங்கிட்ட, ஆனா உன்னோட நினைவு இருக்குல்ல, அதுதான் என்னோட மூச்சு காத்தே அப்படின்னு. மலை போல அறிவு இருந்தாலும் சரி, ஒரு துளி பொறுமைக்கு ஈடாக எதுவுமே வராது தெரியுமா? நான் பொறுப்பேன். கடல் போல அன்பு இருந்தா கூட சின்ன துளி பாசத்துக்கு இடையவே ஆகாது. அவளோட அன்பும் சரி, பண்பும் சரி, பாசமும் சரி, அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தது, மேன்மை பொருந்தியது அப்படின்ற வார்த்தை இருக்கணும். அறிந்தலன், மேன்மை பொருந்தியது, இதெல்லாம் அவ 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 செத்துட்டா. நான் அவளை அன்பை பத்தியோ பண்பை பத்தியோ பாசத்தை பத்தியோ சொல்ல வந்த நன்றியினை கூட சொல்ல முடியாம நினைவுக்கு தாங்கி நிற்பதுதான் வாழ்வோட வரம். ஐயா வந்து நினைவு அப்படின்ற வார்த்தைகளை அதிகமாவே எழுதியிருப்பாரு. நான் கூட நினைவெல்லாம் நித்தியாதான். இப்படித்தான் நான் நிறைய தடவை சொல்லிக்குவேன். ஏன்னா அப்பதான் ஞாபகம் வச்சுக்குவாங்க பேரா அப்படின்னு. எங்கோ இருந்தபடி எப்படி என் இதயத்துல ஒன்னையே நினைச்சிட்டு இருக்கபடி செய்யற பதில் சொல்லவே எனக்கு தெரியல என் அழகே அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவ்வளவு ரசிச்சு நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டா காதல் வந்து ஒரு மிகப்பெரிய வரம். அந்த வரம் நிறைய பேருக்கு சாபமா கூட மாறி இருக்கு. சில பேருக்கு இணைய கூட வாய்ப்பு இல்லாம போயிருக்கு. ஆனா காதல் இல்லாம எந்த ஒரு விஷயமே கிடையாது. காதலிச்சு பார்த்தா தெரியும். நானும் கூட காதலிச்சா கவிதை வரும்னு சொன்னாங்க. காதலித்தேன் கவிதையை மட்டும் தீவிரமாக அப்படின்னு முதல் கவிதையை எழுதின நினைவு இருக்கு. இன்னைக்கும் நான் காதலிக்கிறேன்னு சொன்னா அது காதல் கவிதையே தான். கவிதை ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நீங்க காவே நிக்கினா விதை இருக்கும், வீயே நிக்கினா கதை இருக்கும், தையே நிக்கினா கவியா இருக்கும். அந்த கவி நானா இருப்பேன் அப்படின்ற கூட கவிதைக்கு கூட ஒரு அழகான கவிதை எழுதிய நம்ம கலைஞரை கூட பாராட்டணும் அப்படின்ற இந்த கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப பெரிய கவிதைன்னா நம்ம தான். நம்ம பேர் கூட ஒரு கவிதை தான். அவன் எவ்வளவுக்கு நமக்காக உருகுவான்
அவன் நமக்காக என்னெல்லாம் பண்ணுவான், நம்மகிட்ட இருந்து என்னென்ன பொருளெல்லாம் களவாடி வச்சுக்குவான், நெறைய இடத்துல நம்ம பார்த்ததுண்டு தான். ஆமா, எத்தனையோ நகைச்சுவை காட்சிகள். அதெல்லாமே அத்தனையும் வந்து போணுச்சு. நிச்சயமா இப்ப கூட உங்களுக்கு வயசாகல. அத நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்ப கூட ஓடி திரியிற பாவையா தான் நீங்க இருப்பீங்க. இப்ப இருக்கிற ஆடவர்கள்லாம் மிகப்பெரிய ஹேண்ட்ஸமா இருப்பீங்க. அதனால நீங்க நிச்சயமா இந்த நொடியில இருந்து காதலிங்க. கண்டிப்பா. எது பிடிச்சிருக்கோ அது மேல காதலிங்க. அந்த புள்ள யாரா இருந்தாலும் சரி கவலையே படாதீங்க. அது உங்க ஒய்ஃபா இல்லைனாலும் பரவால்ல. காதலிங்க. ஏன்னு சொன்னா, இந்த தருணம் வந்து அவ்ளோ பெரிய நல்ல தருணம். அத காதலிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய சுவை வேற மாரி இருக்கும். இன்னைக்கு நீங்க பூத்த ரோஜா மாரி இருப்பீங்க. இன்னைக்கு பார்க்க அப்படியே ரொம்ப அப்படியே பச்சை பசேல்ன்னு இருக்கிற ஒரு பட்டாடை போத்தி பச்சை பட்டாடை போத்தி அப்படியே வயல்வெளியா இருப்பீங்க. ரொம்ப அழகா இருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு மனசு அவ்ளோ குழந்தையா இருக்கும். நீங்க ரொம்ப சிறகடிச்சு பறக்கலாம். ஓகேவா? நான் கூட காதலிச்சுட்டு தான் இருக்கேன். கவிதை அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, நிச்சயமா. இந்த புத்தகத்துல புருஷனாவும், கணவனாவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, இந்த கவிதைய அப்படி அப்படி லைக் பண்ணி, எப்படியெல்லாம் நெனச்சிருப்பாரு? என்ன மாரியெல்லாம் யோசிச்சிருப்பாரு? இருந்தாலும் அந்த நினைவுக்கு ஈடா வருமா? 99.9% வேணா நெனைக்கலாம். ஆனா அந்த 0.1% அவருக்கு தான் அடிச்சுக்க. அவர் இப்ப நெனச்சுக்கிட்டே இருப்பாரு, நான் இப்ப பேசுறதெல்லாம். நிச்சயமா அழக்கூடாது ஆனா, நான் பேசும்போது. சரியா? இன்னைக்கு புறம் ஏதோ போல இருக்குதுல்ல? இதுதான்னு சொல்ல தெரியலைல? ஆமா. நான் எழுதின கவிதை, நான் எழுதின புத்தகம். இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க பிரசன்ட் பண்ண போறாங்க. அம்மா பேசுறத நான் கேட்கும்போது, என்னோட மனைவியோட நினைவுகள்லாம் எப்படி வரும் எனக்கு? அப்படின்னு நீங்க நெனச்சதுன்னு, 1/2 மணி நேரம் அவருடைய பேச்சுல எவ்வளோ பெரிய உற்சாகம் இருந்துச்சு தெரியுமா? அவர நெனச்சு அப்பதான் அலைபேசிய எடுத்தேன். ஆனா அவரே அழைப்பு. அவர்ட்ட என்ன தெரியுமா சொன்னேன்? உங்களுக்கு 100 வயசுன்னு சொல்லவே இல்ல. உங்களுக்கு 200 வயசு அப்படி சொன்னேன். 200 என்ன நீங்க 2 மடங்கு சொல்றீங்க? நிச்சயமா. காதலிச்சோம்னா 2 மடங்கு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிரலாம். ஒரே ஒரு பிறப்பு. நல்லா காதலிக்கலாம். ஓகேவா? நல்ல வார்த்தைகள், நல்ல அழகான சொல்லாடல் தாங்கிய இந்த புத்தகம் நிச்சயமா நீங்க வாங்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஓகேவா? ஏதோ போல இருந்துச்சுல்ல இன்னைக்கு பூராவும். நம்ம புத்தகம் எப்படி இருக்கும்? நம்ம தினம் பத்தி எழுதுன அந்த வரிகள்லாம் எப்படி இருக்கும்? அப்படின்னு இன்னொருக்கா நம்ம எழுதுன ஞாபகம் வந்துச்சா? இதுதான்னு சொல்ல தெரியலைல உங்ககிட்ட. இந்த சமயத்துல நீ என்கிட்ட இருந்திருக்கலாம்ல? என் மனம் அப்படி ஏங்குது தெரியுமா? நீ பக்கத்துல உட்காந்து நான் எழுதின கவிதைய வாசிக்கணும். நான் உன்ன பத்தி நினைச்ச நினைவெல்லாம் உன்கிட்ட பேசி சிரிக்கணும். அப்படியே உன்னை கட்டி அணைச்சு அப்படியே வெளிய மூடி அப்படி கொள்றேன். அப்படி நினைக்கிறீங்களா? மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் கேளுங்க. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். காத்திருக்கேன். நீ வருவாயென மிஸ்ஸி செல்லம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப காலையில ஒரு நாள் அப்படியே காலையில போயிட்டு இருக்காரு. அப்படியே அவர் நடந்து போயிட்டுருக்காரு வாக்கிங்க்காக. அப்போ ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன கடந்த காலத்துல நம்ம நெனைக்கிறோம். இப்படி ஒரு பின்னோட்டம். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோனே பின்னோட்டம் அப்படிதான் இருக்கும். ஓர கண்ணால அப்படி பார்த்துட்டு, அப்படியே உரசுறப்ப அந்த கண் பார்வை. கண்ணு கூட பேசுதா? அ கண்கள் கூட பேசுமா? அப்படின்னு வரும்ல அந்த மாரி. அப்படியே ரொம்ப அமைதியா சிரிச்சுட்டு, அப்படியே அந்த பையன் பார்க்கும்போது இவ பார்க்க மாட்டா. இவன் பார்க்கும்போது அந்த பையன் பார்க்க மாட்டான். அப்படி இருக்கும். பல்கலை வளாக சாலையோர நடைபயிற்சி, மனம் பேசும் நினைவுகளின் ஓசை, கவிதை எழுத கற்றுத் தந்தவளே, நாகலிங்க அந்த மரத்தில் பூக்கக்கூடிய பூவின் வாசம் சுவாசிக்க மெய்யூட்டியவளே. அந்த பூவ கூட நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த பூவ கூட இங்க உதாரணமா, உருவகமா, உவமையா குடுக்கலான்னு நெனச்சது. அது ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்ற நினைவுகளோட பெயருக்கு தான் அவ சொந்தக்காரி அப்படின்னு சொல்லுவேன். சாலையோட நடைப்பயிற்சி, காதல் கொண்ட அவள் நினைவுகளில் தாகமாயி போனாளே அப்படின்னு. இன்னைக்கு அவள ஏங்கிக்கிட்டு இருக்கேன். தண்ணியா கிடைக்கலையே அப்படின்னு நான் அப்படி தொண்டை தண்ணி போக கத்திட்டு இருக்கேன்ன்ற மாரி. இறப்புக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை உண்டு தானே? உண்டு, உண்டு. இன்னல்களுக்கு பிறகும், பிரிவுகளுக்கு பிறகும், அவமானங்களுக்கு பிறகும் நாம் வாழ்வதில்லையா? எத்தன பேர் அவமானத்த சந்திச்சிருக்கோம். எத்தன பேர் அவமானப்பட்டு நிக்கும்போது நம்மள ஏளனமா பேசின அந்த வார்த்தைகள்லாம் உயிரூட்டி இன்னைக்கு உற்சாகமா உட்கார்ந்துருக்கோம். ஆ ஞாபகம் இருக்கா? இன்னல் வந்தா என்ன? ஜன்னல் பக்கமா வரட்டும். மின்னல் மாரி போகட்டும். அடுத்த நிமிஷம் நீங்க மகிழ்ச்சியா ஆயிக்கங்களே. நான் தான் சொன்னேன்ல, மகிழ்ச்சிய காட்டிலும் முக்கியமான ஒரு வார்த்தை மறதி. இத மறந்துறாதீங்க. நெறைய பேர் மறந்துரும்ன்ற வார்த்தைய மறந்துரும்னு சொல்லி தான் நான் பேசுவேன். ஆனா இங்க நினைவுகள சுமந்து வந்த இந்த இன்னல்களையும், பிரிவுகளையும், அவமானங்களையும் நம்ம வாழ்க்கையில கடந்து போக வேணாவா? ஏன் இன்னும் நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க? என்ன செய்ய போறீங்க? உங்கள ஏளனமா பேசினவங்கள எல்லாம் நீங்க தூசியா நெனச்சு நீங்க வாழ வேண்டாமா? உனக்கு தான் எத்தன சுயநலம். அ நீ என்ன விட்டுட்டு நீ எப்படி மறந்துட்டு போயிட்ட? நான் உன்ன நெனச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? ம். உன் நினைவாவே நான் இருந்துட்டே இருக்கேன். ம்.
காதலாகி, கண்ணீர் மல்கி, கசிந்துருகி அப்படின்னு பாடுன அந்த விஷயங்கள்லாம் எனக்கு நினைவுக்கு வருது தெரியுமா? முதல்ல எனக்கு உன் மேல அன்பும் பாசமும் நான் வச்சிருந்தேன். எவ்வளோ தெரியுமா? அது ஃபுல்லா எனக்கு வேணவே வேணான்னு தோணுது. ஏன்டா இப்படி வச்சேன்? இவ்ளோ வேதனையும், வலியும், வேதனையும் நான் உதிர்த்துக்கிட்டு இருக்கிறேனே! நான் நான் படும் இன்னல்ல இருந்து விடுபடுவேன். ஆனா எஞ்சி இருப்பது நீ மட்டும் தான். நீ மட்டும் தான் அப்படின்னு அவரு அழகா எச்சரிக்கை சொல்லுவார். என்னவளாகிய நீ மட்டும் தான். உன்னையே நான் முதல்ல இருந்து அன்பு செலுத்த நான் தொடங்கிடுவேன். அன்புக்கு கண்டிப்பா ஈடான வார்த்தை அன்பு மட்டும்தான். நீங்க அன்ப குடுங்களேன். உங்களுக்கு வரப்போறது அன்பு மட்டும்தான். தேடாம கிடைச்ச வரம் நீனு. இனி தேடினாலும் கிடைக்காத வரமாவும் ஆயிட்டியே. இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் என்ன சொல்றது? நீ தேடினாலும் கிடைப்பியா? எங்கேயோ தேடி பார்த்தேன் நிம்மதி இல்லன்ற மாரி. ஆனா நான் உன்னைய நினைக்கும் போதெல்லாம் எனக்கு நிம்மதிதான். அந்த 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 நடைப்பயிற்சிக்கு போனேன் பாத்தியா? அதே யுனிவர்சிட்டில இருக்க ஒரு லைப்ரரியில போய் அந்த நாவல் மரத்துக்கிட்ட உட்காந்து, அங்க இந்த மரத்துக்கிட்ட போய் நாகலிங்க பூக்கிட்ட. ஆனா இங்க நீ நாவ மரத்துக்கிட்ட உட்காந்து நீ எப்போதும் ஆசை ஆசையா பறிச்சு பறிச்சு சாப்பிடுவ பாத்தியா நவாப்பழம். அத அப்படியே காய்ச்சு கனந்தாங்காம மேல உள்ள கிளைகள் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அதன் கீழ உள்ள வேர்கள் கை குலுக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ம். வேர்கள் உள்ளாடையா ஒளிஞ்சிருக்கிறது தானோ என்னவோ தெரியல. பூக்கள் பட்ட பட்டையா பளபளக்கிறது. நீ துள்ளி குதிச்சு அத பறிச்சு உண்ற அழகு இருக்கு பாத்தியா? அதே மாதிரி அவ்வை பாட்டி கேக்குண்டா. என்ன? முருகன் கேட்கும்போது சுட்ட பழம் வேணுமா? சுடாத பழம் வேணுமான்னு. ஒண்ணு குலுக்கி விட்டோன்னே, அத ஊதுனோன்னே, "என்ன பாட்டி சுடுதா?" அப்படின்னு கேட்டது மாரி, அப்படியே நீ நேர்ல அப்படியே உன்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நீ நாவல் தான் எழுதினியா? நாவல் பழத்த சாப்பிடுறியா? அப்படின்னாரு. பழத்துளி கண்ணீரோட நாவப்பழத்தோட நகர்ந்தேனா அவ்விடத்தை விட்டு. ரொம்ப கவலையா போயிட்டே இருப்பாரு. உன்னை பார்க்காம நான் தவிக்கிறேன். நான் உறங்காம உன்னை கவலையா நினைக்கிறேன். உன்கிட்ட பேசாம நான் எவ்வளவு தெரியுமா துடிக்கிறேன். எல்லா நோய்க்கும் எல்லா நேரத்துலயும் நானும் நீயும் எப்படி இருக்கும்னு நினைச்சு நினைச்சு பார்ப்பேன் தெரியுமா? ஆசை, தேவை, காமம் அப்படின்னு எனக்கு எதுவுமே இல்ல. அழகான வாழ்க்கை மட்டும். நீயும் நானும் இருக்கணும். நீ தொலைவுல இருந்தாலும் சரி. எனக்கு சொந்தமும் உறவும் நீ மட்டும்தான். நீ மட்டும்தான். அப்படின்னு சொல்லிட்டு அருமையா எழுதியிருப்பாரு. நிறைய கவிதைகள் இதே மாதிரியே இருக்கும். ஆனா பார்க்க சின்ன சின்ன வார்த்தைகளா இருந்தா கூட நமக்கு ரொம்ப முக்கியமா அதைய படிக்கணும்னு சொல்லும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஏக்கம். என்ன தெரியுமா? அப்படி ஒண்ணும் இல்ல. உன் பக்கத்துல இருக்கணும். உன் பெயரை சொல்லி அழைச்சு ரசிச்சாவே எனக்கு போதும். சரியா? ம். அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நிஜமாவே அந்த யாராவது நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுவும் அன்பா, காதலோட, அப்படியே ரசனையோட நம்ம பேரை சொல்லும்போது, ம். என்ன ஆசை மாமாவே! என் ஆசை மாமாவே! என்னைக்காவது ஒரு நாள் என்ன பார்க்கணும்னு நீ நினைச்சேன்னா, யோசிக்கவே யோசிக்காத. என்ன நோக்கி வந்துரு. நீ அருவுருவமா பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒன்னதான். நான் ஒன்னதான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன ஒளியேற்றி நினைச்சு விடு. உன் கண்ணு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். உன்னை பூக்களால அலங்கரிச்சு வாசனை திரவியங்களால் நிலைப்பேறு பெய்து விடுவேன். இதோ இதோ பாரு, நான் உன் முன்னாடி தானே இருக்கிறேன். நான் உன்னை பக்கமே யார பாரு. என்ன ஏன் நிலாவே, உன் விழியே இமைகள்லாம் மூடிக்க. நல்ல கண்களை மூடி திறக்கிற ஒவ்வொரு முறை இருக்கு பாத்தியா? அப்படி சிமிட்டுறோம் பாத்தியா? அந்த ஒவ்வொரு கண்ணடிக்கும் நேரம், கண்ணிமைக்கும் நேரம் ஒரு மாத்திரை எனப்படும் சொல்லுவாங்கல்ல. அந்த மாத்திரை அளவுதான். அந்த கால அளவு இருக்கு தெரியுமா? அந்த கால அளவு ஏன் வானல யதார்த்தமான பேச்சுல தொலைஞ்சு போயிருக்கேன். நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. நமக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லாம் நம்மள ஒரு குழந்தை குட்டின்னு ஆகி இப்படியே யாராவது ரசிச்சு பேச மறுக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு சில்மிசம் பண்ண நேரம் இல்லையா? சலம்பல் பண்ண வாய்ப்பு இல்லையா? என்னங்க இப்படி? ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அந்த இரவு நேரங்கள்ல அவங்களோட உட்காந்து பேசுறது, குழந்தைங்களோட ரசிச்சு வாழ்றது, அதை போய் வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் இப்படி எரிஞ்சு விழுகுறீங்க? ஐயோட புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. அவர் இவ்வளவு ரசிச்சு ரசிச்சு எழுதியிருக்காருன்னு. யதார்த்தமா பேச்சு. அவ பேசுற பேச்சுல அப்படியே நான் மெய் மறந்து தொலைஞ்சு போயிடுவேனே. அவ பேசிக்கிட்டு இருக்கத நினைப்பேனே. அப்படியெல்லாம் உன்னோட புன்னகை இருக்கு தெரியுமா? அது என்னை எங்கனாலும் கூட்டிட்டு போகும். நானும் எனக்கு வழிகாட்டியா அப்படியே என்னை இழுத்துட்டு போகும். நான் வாழக்கூடிய உலகத்திற்கு அந்த புன்னகை தான். ஒரு புன்னகை போதும்.
புயலை கூட நம்ம அதை பூவா மாத்தி விடலாம்னு சொல்லுவாங்க. புன்னகை அவ்வளோ பெரிய வலிமை. நெறைய இடத்துல சொல்லுவாங்க. சைலன்ஸும், ஸ்மைலும் ரொம்ப பெரிய ஒரு மெடிசன் ஆஃப் அவர் எனி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. நெறைய இடத்துல அமைதியா இருக்கணும். சில இடத்துல சிரிக்கணும். அப்படி சிரிங்க. ஆனா சிரிப்பு கரெக்ட்டா இருக்கணும். அதுதான் புன்னகை. ஓகேவா? பல வகையான சிரிப்பு இருக்கு. நம்ம அதுல எந்த சிரிப்ப நம்ம சிறப்பா மாத்தப் போறோம்னு. கடல் சங்கு கடலோட இசைய நமக்கு சுமக்கிறது போல, இதயம் உன்னோட குரலோட இசைய இப்ப கூட என்னோட ஹார்ட் எப்படி தெரியுமா அடிக்கும்? யார நெனச்சிட்டு இருக்கேனோ அவங்க பேர தான் இனிமையா வாசிக்கும். வேணா நீங்க டாக்டர் கிட்ட வேணா ஸ்டெதஸ்கோப்ப வச்சு நீங்க பார்க்க சொல்லுங்களேன். அப்படின்னு நான் எழுதி வச்சுட்டேன். நாம 2 பேரும் சேர்ந்து பயணித்த வாழ்க்கை. நேத்து நிஜமா இருந்துச்சு. இன்னைக்கு நினைவா போயிருச்சு. முதல்ல நீதான், முடிவும் நீதான். ஆஹா! எவ்ளோ அருமையா இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே நம்ம வாழ்க்கை நம்ம நெறைய திரைப்படங்கள்ல கேட்டிருக்கலாம். வசனங்களா வந்திருக்கலாம். ஆனாலும் நம்ம கைகள்ல அது எழுதும்போது, அந்த ஒவ்வொரு எழுத்துமே நம்ம காகிதத்துல எழுதுறோம்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? நிச்சயமா இல்ல. அத நம்ம மூளையோட நியூரான்ல எழுதிட்டு இருக்கிறோம். அத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அதனால தான் பிள்ளைங்கள நம்ம பார்த்து எழுத சொல்றோம், படிக்க சொல்றோம். அது மாரி ஒரு எழுத்தாளர் எழுதுறாருன்னா, அவர் எழுத்த ஆணியால அவருடைய அந்த நினைவு அலைகள், அவருடைய கற்பனை திறன் எல்லாத்தையும் வச்சு எழுதுறாரு. அந்த நினைவுக்கு வேற வழியே இல்ல. அந்த மை ஃபுல்லா அந்த தனம் தான். ஓகேவா? மை இல்லாம எப்படி எழுத முடியும்? ஓகேவா? மௌனங்கள் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல, நம்ம இதயங்கள் முதல்ல முத்தமிட்டுக் கொள்கின்றன. முடிந்து போன வாழ்க்கை கதையில் மூழ்கி போனதால், நீந்துவதற்கு தெரிந்தும் தனிமையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். சொல்லுவாங்க. ஒரு ஹக் ஒரு நாளு நம்மளோட பார்ட்னர் பண்ணோம்னா, நமக்கு ஸ்ட்ரெஸ் குறையுமாம். ஆனா அவருக்கு கூடிரும். கவலைப்படாதீங்க. எப்படினாலும் சரி. ஓகேவா? கல்லறிந்த காயங்கள் கனி தரும் மரங்களுக்கு கவிதாஞ்சலியாக தெரிகின்றன. ஆமாம். நம் வாழ்க்கையில் யார் கல்லறிந்தார்களோ அதுதான் தெரியவில்லை. தெரிந்தாலும் சொல்லும் நிலையில் நான் இல்லை. என்ன? எந்த கல்லையாவது எரிஞ்சிடாதீங்க. இது கூகுள் மீட்னால தப்பிச்சுட்டேன். இப்போது எல்லா துயரங்களையும் நான் கடந்து செல்ல உன் புன்னகை நிறைந்த ஒரு புகைப்படம் போதும். நானே எடுத்து எடுத்து பார்த்துக்குவேன். ஆமா, ஆமா. அந்த சின்ன பிள்ளையில இருந்த அந்த புகைப்படத்தை இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாய்ங்க சில பேரு. அது மாரிதான். பார்க்காம மாதங்கள் ஓடலாம். ஆனா உன்கிட்ட பேசாமல் வாரங்கள் ஓடலாம். என் அன்பே! இன்னும் நினைக்காம ஒரு நாள் ஓடுமாடா? முடியவே முடியாதுடா! அப்படின்ற மாரி அவங்க ஒய்ஃப பத்தி அழகா சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு துன்பம் நான் சந்திச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா என்னோட நாழிகை அனைத்தும் அழகா மாத்துனது நீ மட்டும் தான் என்னவளே! என்னோட மாயா! நீ என்னோட மாயா! அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவ்ளோ விஷயங்கள அவ்ளோ தெளிவா சொல்லியிருப்பாரு. இந்த புத்தகத்த படிக்கணும்னா இன்னும் காலம் நெறைய நெறைய வேணும் நமக்கு. அந்த மலைய கண்ட இலை போல அப்படியே சிலிர்த்து தான் நான் போறேன். ஆனா கனவுகள் அவளோட வருகைய நான் கண்டு கண்டு ரசிக்கிறேன். அப்போ நல்லா தூங்கியிருக்காரா? இல்ல நல்லா தூங்கலையா? தூங்குனனால கனவு வந்துச்சா? தூக்கம் இல்லாம கனவு கண்டாரா? பாவம் அவருக்கு தான் தெரியும். அவர் சொல்றார், "அன்னைக்கு எது எதையோ விரும்பிய மனம் இன்னைக்கு எதையுமே விரும்பாம இருக்க விரும்புதே." எனக்கு வந்து இந்த அ பிளர்ரா இருக்கிற மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நோ தாட்ஸ். இந்த தாட்ஸே வராம இருக்கிற ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப பேருக்கு வராது. அது மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்கும்போது வரும். இல்லன்னா ரொம்ப பெரிய துக்கத்துல இருக்கும்போது வரும். எங்க அப்பா இறந்தப்ப நான் அத ஃபீல் பண்ணியிருக்கேன். அது அதனால நான் சொல்றேன். ஐயா அவங்களுடைய இணைய பிறந்த அத பிரிந்த அந்த தருணத்துக்கு அப்ப அந்த இத இங்க சுட்டி காட்டியிருப்பாரு. எ எல்லாத்தையும் எதையோ விரும்புச்சு மனசு. மாளிகைய வச்சிடலாம், கோயில கட்டிடலாம், இத பண்ணிடலாம். ஆனா இன்னைக்கு எதையுமே யோசிக்க விட மாட்டேங்குதே. நான் எதையுமே நினைக்காம இருந்துட்டு போறேன். எதையுமே விரும்பாம இருந்துட்டு போறேன். போ! பெண்ணோட அன்புலயும் மன்னிப்புலயும் தான் ஆணோட உலகம் இருக்கு. நிச்சயமா. நிழலா நீ தொடர்ந்தா ஒளியா நான் இருப்பேன். நீ இல்லைன்னா என் காதல் உனக்காக வாழும். தூரத்துல நீ இருந்தாலும் உன் நினைவுகள் எனக்கு அருகில தான் இருக்கும். நிச்சயமா இருக்கும். அப்படி அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. கனவுல ஒரு வாழ்க்கை நான் வாழ்றேன். வாசிக்க வாசிக்க ஒரு கவிதை புத்தகமா நீ. ரசிக்க ஒரு ரசனையாய் என்றும் நினைவுல வாழும் நீ. நிச்சயமா அந்த கவிதை புத்தகத்த நானும் ரசிச்சிருக்கேன். நானும் ரசனையா தான் இருப்பேன். வெயிலோட முத்தம் இவ்வளவு கொடிசா? இவ்ளோ கொடிதா? ஐயோ! மேனியெல்லாம் கருத்து போதே! நான் என்ன பண்ணுவேன்? அதற்கு நீ அலையும் வேலை எனக்கு. உனக்கென்ன வீட்டின் அருகில் இருக்க பல்கலைக்கழகம்.
உன் பிறப்பு அப்படி, என் பிறப்பு இப்படி. வாழ்றது ஒரு முறைதான். வாழ்ந்து பார்த்துருவான். நினைவுகள் என்றும் வாழ்ந்து கொண்டு தானே இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா இது இது எந்தெந்த தருணங்கள்ல, எந்தெந்த சூழ்நிலையில எழுதுனது, எந்தெந்த டைம்ல எழுதியிருக்குது. இது புத்தகம் வெளிவர எவ்வளவு நாட்கள் ஆச்சோ, 357 பக்கங்கள தாங்கி இருக்கிறதே. நீ இல்லாம நான் வாழ்ந்துடலான்னு நினைக்கிறது நிதர்சனமான உண்மையே இல்ல. நிச்சயமா முடியவே முடியாது. துணையாக நீ இல்லாத வாழ்க்கை வினைச்சொல்லற்ற வாக்கியங்கள் போல வெறும் பெயரளவு சொற்றொடர் மட்டுமே. இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். எல்லாரும் சொல்லுவோம். நமக்கு வந்து சப்ஜெக்ட் இல்லாம ஒரு சென்டென்ஸ் மேக் ஆயிடும். ஆனா வேர்ப் இல்லாத சென்டென்ஸ் இருக்காது. நமக்கு கிராமர் டீச் பண்ற ஒவ்வொரு இங்கிலீஷ் தமிழ் டீச்சர்ஸ் வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, வினை இல்லாத வாக்கியங்கள் இருக்கதா வாய்ப்புகள் இல்லவே இல்லை. நீ என்னோட என்னோட வினை. என் கஷ்டத்தை எனக்குள்ள இருப்பவன் கேட்க தயாரா இல்ல. இல்ல, மற்றவர்கள் ஏமாத்துறோம். நீயே கேட்கலையே, நான் என்ன பண்ணுவேன்? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு மேல எனக்கு சொல்லாம நான் மௌனமா இருப்பதுல நிறைய அன்புக்கு இருக்கு. நான் நான் பேசி புலம்ப எனக்கு முடியல. நான் உன்னை நினைச்சிட்டே இருந்துட்டு போயிடுறேனே. ஆனா ஒண்ணு, நான் நினைக்கிறேன்றதுக்காக நான் உனக்கு கிட்ட பேசலைன்றதுக்காக நான் விழித்து கொண்டு இருக்கலைன்னு நினைக்க வேணாம். நான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். நிச்சயமா. ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா அவன் வந்து அலாட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் எங்க மாமாலாம் தூங்கிட்டு இருப்பாரு. சின்னதா சவுண்டு, சின்னதா கிராச், லைட்டா சத்தம் கேட்டா கூட எந்திரிப்பாரு. ஏன்டா இந்த மனுஷன் இவ்வளவு தூங்குனாரு, இப்ப என்ன இத்தனை சவுண்டுக்குன்னு எந்திரிக்கிறாரு? அதான் இந்த ஒரு ஒரு அலர்ட். குழந்தைங்க இருக்கு, என்ன சத்தம் அப்படின்னு கரெக்டா ஆச்சு. நான்லாம் ஒரு தடவை தூங்குனேங்க, வாயில அப்பா தண்ணியை வச்சு ஊதுற வரைக்கும் நான் எந்திரிக்கவே இல்லை. அந்த அளவுலாம் தூங்கிருக்கேன். அது ரொம்ப நல்ல தூக்கம். அன்னைக்குதான் தூங்குனேன். யாருக்கிட்ட நான் போய் சொல்லுவேன்? எவங்க கிட்ட நான் போய் பேசுவேன்? நான் நான் மனமுருகி அழுதுறவா? அழுதா நனைஞ்சிருமா போன்னு தெரியலையே. இவர் சொல்லுவாரு, ஐ மிஸ் யூ, நோபடி ஃபில்லிங் யுவர் கேப். nobody filling up your gap. Yes, that's I write this இதே மாதிரி ஒரு லைன் எழுதினேன் இந்த அப்பாவுக்காக. நிச்சயமா யாருமே இது நம்ம காமன் செட் பண்ணிடவே முடியாது டேடோட பொசிஷனை. அது மாதிரிதான் இந்த ஒய்ஃப் பொசிஷனை அவரை ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாரு. ப்ளீஸ் நீ திரும்பி வந்துடுறியா? ப்ளீஸ் வாயேன். நீ தானே ஃபர்ஸ்ட், நீ தானே லாஸ்ட், நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன், வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பார். ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த பயம். மன்னிச்சுடு, நான் ரொம்ப கஷ்டமா நினைச்சிட்டேன், கவலைப்படாத அப்படின்னு ஒரு ஒளிக்கற்றை அப்படியே கூப்பிடுவாரு. ஒளிக்கற்றா இருக்கும், அப்படியே தீச்சுடரா இருக்கும். என் ஹார்ட் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? இப்ப அப்படியே எரியுது, துக்குன்னு எரியுது. அதனாலதான் காணல் குமிழ்னு வச்சிருக்காரா என்னன்னு தெரியலையே. இவர் தான் அதை சொல்லணும். வாரி எடுத்து நான் குளிர்ந்த கரங்களால எடுத்து அப்படியே வச்சிருவோம். வெந்து தணிஞ்சிருக்க அந்த இதயத்தை வெப்பத்தோட ரணம் போக்குவோம் அப்படின்னு அமைதியா அப்படியே கட்டி அப்படியே தழுவு. அப்படியே ஒரு அவளோட குரலை கேட்க, அவளை பார்க்க, அவ அப்படி பேசுவா. அவ எப்ப பேசுவா? ஐயோ, உங்ககிட்ட இருந்து போன் வராதா? நீ எப்ப வருவ? நம்ம எப்ப பேசுவோம்? எனக்கு மனசுல அப்படியே நீ நினைச்சிட்டே இருக்கேனே, நான் உன்னை நினைச்சிட்டே இருக்கேன் தானே எனக்கு கஷ்டமா இருக்கே அப்படிலாம். நிஜமா நீ சுதந்திரமா எந்திரிச்சு வா. யாரு சொன்னாங்க நீ கல்ச்சிலையா இருக்கேன்னு? உன்னை யார் புதைச்சாங்க? 3 தலைமுறைய கண்டெடுத்த சொக்கத்தங்க நீனு. உன் அருமை யாருக்கு தெரியும்? தொலைச்சு போட்டு போ. பொறாம கொண்டவங்க நிறைய இருக்காங்க. கரைச்சு போட்டும் போ. சொற்ப கனவெல்லாம் போகட்டும் போ. நினைவு மட்டும்தான் நான் சுதந்துக்கிட்டே போறேன். இங்க தடை போட யாரும் இல்லை, விளையாடு ஓமா பெண்ணடா அப்படின்ற மாதிரி இங்க தடை போட எனக்கு யாருமே இல்லை. விழிக்காத இரவுல நீயும் நானும் இலை போறோம். கண்ணை திறக்காத என்ன இருக்க பட்டிக்கொள். ப்ளீஸ் நீ முழிச்சுக்கோ, கனவுகளோட இருந்துக்க. அப்படி
அங்க உடல்கள் நடனம் ஆடட்டும், மனங்கள் ஓவியம் வரையட்டும், பேசும் சொற்கள் எல்லாம் பிதற்றி போகட்டும், அர்த்தங்கள் யாருக்கும் புரியாமல் போகட்டும். உனக்கு எனது என்றும் பாராமல் அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய நிறைய கவிதைகளை அதுல நிறைய எழுதியிருப்பாரு. ரொம்ப அருமையா இருக்கும். எனக்கு உன்னோட புகைப்படம் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தியா, அந்த அந்த புகைப்படமே எனக்கு வேணாம். ஏன் கேட்டா, எனக்கு ஏன் புகைப்படம்? இதுல உன்னோட புகை அச்சாயி கிடக்கே, காணா போன போட்டு போ, எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லி முடிச்சிருப்பாரு ஒரு கவிதையில. நான் பேசாத பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறது உன்னோட பேசிய நினைவுகள். நான் நினைப்பேன், அன்னைக்கு நம்ம அங்க பார்த்தோம்ல, நான் இங்க பார்த்தோம்ல, அப்படியெல்லாம் உலகமே நீ தான் சொன்ன, நான் என்னையும் வந்து போயிருந்தேனே. என்னோட நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி, நீ என்னோட வாழ்ந்த நாட்கள முடிஞ்சிருச்சு அப்படின்னு. விருப்பங்கள் எதுவுமே இல்லை, விரும்பி உன்னை இழந்த பிறகு எனக்கு என்ன விருப்பம்? அணையாத உன் காதலில் அணை பேசுவேன், வேற என்ன வேணும் எனக்கு? அப்போது மட்டும் இல்ல, இப்பயும் எப்பயும் நீ 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 மட்டும்தான் எனக்கு வேணும். நீதான் என்னோட அன்போட போத அப்படி சொல்லு. இருக்கும் போதே கொண்டாட பழகுங்க. நீங்க முடிஞ்ச பின்ன மாலை மரியாதைலாம் எதுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. வாழ்க்கைய தொலைச்சிடாதீங்க. இரவுகளை கண்டிப்பா வீணடிச்சிடாதீங்க. இந்த ஒரு நாள் போனா வராது. நிச்சயமா நம்ம பார்ட்னர் வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். எப்படி ஒரு எவ்வளோ துக்கத்துல ஒரு குழந்தையோட முகத்தை பாக்குற மாதிரி நிச்சயமா நம்மளுடைய பார்ட்னர் நிச்சயமா ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசணுன்றக்காக தான் இந்த 1/2 மணி நேரம் பார்ட்னரை பத்தி எழுதின புத்தகத்தை நான் இங்க ப்ரெசென்ட் பண்ணேன். காணல் குமிழ். எனக்கு ரொம்ப ரொம்ப போனேன், திரும்பி வந்து கலைஞர் நூற்றாண்டுல அவருடைய கரங்களால வாங்கி ஒரு புகைப்படத்தை நான் அதை அவர்கிட்ட எடுத்துக்கிட்டேன். அந்த புகைப்படம் இருக்கு, நான் வேணா ஷேர் பண்றேன். ஐயா பேசுவாங்க. இது வரைக்கும் நீங்க கேட்ட இந்த கவிதைகள் எல்லாம் அவருடைய துணைக்காக, அவருடைய இதயத்துல எழுதிய அழகான வரிகள். நான் அதை சொல்லியிருக்கேன். அவர் எந்த அளவு சொல்லியிருக்கோன்னு அவரும் சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சியா இருக்கு இதை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காமிச்சது. ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்த சிவா மேம் அழகான வடிவமைப்புல அழகா தினம் தினம் நமக்காக ஒரு ஃபிளையர் ரெடி பண்ணி அவங்களுடைய பொன்னான நேரத்தை இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு அவங்க வந்து ஒரு நல்ல அழகான ஒரு புத்தகம் எழுதியிருக்காது அவங்களுடைய புத்தகத்துல வருது. அந்த புத்தக விழாவை மிகவும் சிறப்படையணுன்ற இந்த தருணத்துல அவங்களும் ஒரு எழுத்தாளரா பரிணமிச்சிருக்க நேரத்தை நான் கொண்டாடி மகிழ்கின்றேன். இந்த புத்தக ரிவ்யூல ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி ஜேர்னி. எல்லாரையுமே நல்ல வாழ்க்கை கொண்டு போங்க. நினைவுகள் மட்டும் நிச்சயமா சுமந்து போங்க. நிச்சயமா உங்க பார்ட்னர் கிட்ட இருக்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குழந்தைங்க கூட நேரத்தை சரியா கொடுங்க. எதுக்கெடுத்தாலும் கோச்சுக்காதீங்க. இன்னைக்கு போனா வராது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ கரகோசை எழுப்பியதுக்கு. இப்ப ஆத்தர் பேசுவாங்க. அதனை தொடர்ந்து நன்றி நன்றி. அதனை தொடர்ந்து அனைவரும் பின்னூட்டம் வழங்கலாம். அண்ணாமலை சார் சொல்றீங்களா? இதுக்கப்புறம் ஆத்தர் பேசட்டுமா? சரி வாங்க. இல்ல ஆசிரியர் முதல்ல பேசிடட்டா? சரி, ஆசிரியர் வேற சொல்றேன். ஐயா பேராசிரியர் முனைவர் பா மணிமாறன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணல் குமிழ் அப்படிங்கிற தலைப்பு நான் ஒவ்வொரு வரிகளையும் தேடி தேடி அதை உணர்ந்து அதனுடைய வெளிப்பாடு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழல்ல தான் இது நான் எழுதினேன். பொதுவா எனக்கு கவிதையெல்லாம் இது வரைக்கும் நான் எழுதுனது இல்லை. இது கவிதையா என்ன அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஆனா உள்ளத்து உணர்வுகளை வெளியில கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. நித்யா தேவி அம்மா இந்த கவிதையை வாசிக்கும் பொழுது ஒரு ஓரங்க நாடகமாக, இது வந்து ஒரு மோனோலாக்னு சொல்லுவாங்க, அது போல ஒரு காட்சி அமைப்ப, ஒரு எழுத்தாளருடைய உணர்வுகளை ஒரு வாசகனா இருந்து
புரிந்து கொண்டு அதை உள்வாங்கி கொண்டு அந்த உணர்வுகளை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய இந்த ஒரு விரிவான ஒரு விளக்க உரை, மதிப்புரை என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றது என்பதை பற்றி தான் இப்ப நான் ரொம்பவும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய துணைவியார் அவர்கள், நான் அவங்க கூட நிறைய பயணித்திருக்கிறேன். நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருக்கிறேன். ஓய்வு பெற்றுட்டேன். இப்ப ஜூன் 30 ஓய்வு பெற்றாச்சு. 1 வருடத்திற்கு முன்னாடி பதவியில இருக்கும் பொழுதே தவறிட்டாங்க. உடல் நலக்குறைவால தவறிட்டாங்க. அவங்க என்கிட்ட சொன்னது, அவங்க ஏதாவது பேசிட்டு வருவாங்க. கார்ல போய் நாங்க 2 பேரும் தான் கார்ல போவோம். 2 பேரும் போகும்பொழுது பேசிட்டு வருவாங்க. ஏதாவது அவங்க ஒரு டென்ஷனா இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன், ஏதோ ஒண்ணு சொல்லுவேன். அப்ப என்ன சொல்லுவாங்க, சிரிச்சிருவாங்க. பட்டுன்னு சிரிச்சுட்டு, நீங்க ஏதோ சொல்ல வர்றீங்க, அத ஒரு கவிதை நடையில என்னால உணர முடியுது. நீங்க இந்த கவிதை எழுதுறது, எழுத்தாளர்கள் எல்லாம் எழுதக்கூடிய அந்த நிலைகள்ல இருந்து நீங்க ஏதாவது போய் முக்கியமா கலைஞர் ஐயாவை சொல்லுவாங்க அடிக்கடி. கலைஞர் ஐயா கூட நிறைய சேர்ந்து அவங்களோட பயணித்தவர்கள் எல்லாருமே நிறைய கவி எழுத ஆரம்பிக்கிறாங்க, எழுத்தாளர்களா மாறுறாங்க, பேச்சாளர்களா மாறுறாங்க. அங்க அவரை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட நீங்களும் ஒரு ஆளா போய் சேர்ந்துவீங்க, எதையாவது எழுதிக்கிட்டு இருங்களேன் அப்படிம்பாங்க. இது எனக்கு புரியல. அது ஏன் அப்படி சொன்னாங்க, ஏன் அப்படி சொல்ற, என்னத்துக்காக அப்படி சொல்ற அப்படின்னு கேட்பேன். இல்ல, நீங்க சொல்றது எல்லாமே ஏதோ ஒரு உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மாதிரி உணர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நடந்ததும் கிட்டத்தட்ட அதுதான். இந்த நூல் வடிவத்துல இதை நான் கொண்டு வருவேன்னு நினைக்கல. கிட்டத்தட்ட இப்போ 17 மாதங்கள் ஆகுது அவங்க இறந்து. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 அல்லது 2, மேக்சிமம் 2 அல்லது 3, 4 கவிதைகள் கூட எழுதிடுவாங்க. அது கவிதைகளா இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் உண்டு. என்னுடைய மிக நெருக்கமான தோழரும் என்னுடைய வழிகாட்டுதலும் என் கூடவே நான் அவர்கிட்ட இருந்து இப்பவும் ஆணைவாரிய ஆனந்தன் ஐயா கவிக்குயில் பதிப்பகத்தினுடைய பதிப்பாசிரியர், அவர்கிட்ட நான் எழுதியிருக்கேங்க ஐயா, இதெல்லாம் கவிதை தானா, இது கவிதைன்னு சொல்றாங்களே, ஆனா எனக்கு கவிதைக்கு இலக்கணங்கள் உண்டா, ஏதோ நான் எழுதியிருக்கிறேன், ஆனா என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கே புரியலங்க ஐயா அப்படிமா. அதெல்லாம் இல்ல, நீங்க எழுதியிருக்கிறது சரிதான், இது கவிதையிலே இலக்கணம் இருக்கா இலக்கணம் இல்லையா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, ஆனா நீங்க எழுதியிருக்கிறது எல்லாமே உள்ளத்து உணர்ச்சிகளை அப்படியே கொண்டு வந்து இருக்கிறவங்க படிக்கிறவங்க அதை பற்றி யோசிக்கிற அளவுல கொண்டு போய் அதை எல்லாரு கையிலும் ஒப்படைச்சிருக்கீங்களே, அதுதான் ஒரு பெரிய வேலை நீங்க செஞ்சிருக்கிறது. அதனால இது கவிதை அப்படின்னு எடுக்கல, அதெல்லாம் பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது, எழுதுங்க அப்படின்ட்டாங்க. ஆனா ஒவ்வொன்றும் மனசு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தேத்தி விட்டுட்டு இருப்பாங்க. டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒரு 2, 3, 4 இப்படியே எழுதிக்கிட்டு கடைசியில் அது என்னன்னா, நான் ஒரு ஸ்டேட்டஸா வச்சுக்கிட்டு இருந்தேன். அதை கொஞ்ச நாளா அப்படியே வச்சுக்கிட்டு அது அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் நாளடைவில் அது வாசகர்கள் பெருசா அதுக்கு உருவாக ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இதை ஒரு நூல் வடிவமா கொண்டு வாங்க. என்னுடைய சக பேராசிரியர்கள், வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இது போல இருக்கிறவங்க எல்லாருமே இல்ல இல்ல நீங்க இதை ஒரு நூல் கொண்டு வாங்க, இது நிறைய இளம் தலைமுறையினர்களுக்கு இது ஒரு பயன்படக்கூடிய வகையில இருக்கிறது மாதிரி நாங்கெல்லாம் உணர்றோம். இப்ப இருக்கிற இந்த கால வேகத்துல இணையர்கள் எவ்வளவு தூரம் ஒருத்தரோட ஒருத்தர் புரிந்து வாழ்க்கை முறையில கொண்டுட்டு போறான்னு தெரியல. அந்த வகையில உங்களுடைய இந்த அனுபவங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ள நிலையில அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா நாங்க கருதுறோம். அதனால இதை ஒரு நூல் வடிவமா கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. மேபி நான் அதை தான் செய்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த நூல் ஆக்கமா ஆகி நான் முனைவர் ஆணைவாரி ஐயா கிட்ட தான் அணிந்துரைக்காக கொடுத்திருந்தேன்.
அவங்களுடைய துணைவியார் வந்து ஜெயந்தி ஆனந்தன், அவங்களும் அதுக்கு வாழ்த்துறை வழங்கினாங்க. அவங்க படிச்சுட்டு எல்லாருடைய கைகள்லையும் இந்த நூலை வந்து நீங்க கொடுத்து எல்லாரையும் யோசிக்க வச்சு அவங்களிடத்துல இருந்து ஒரு பெரிய பொறுப்பை நீங்க அவங்கவுங்க கையிலையும் கொடுத்து வச்சிருக்கீங்கிறத மட்டும் மறந்துடாதீங்கன்னு என்கிட்ட சொல்லுவாங்க ஐயா. அதனால வந்து இதை நீங்க வாசிக்கும் பொழுது இப்ப நான் அதை உணர்ந்தேன். அது நீங்க சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நீங்க வாசிச்ச ஒரு 4-5 கவிதைகளை வாசிச்சுட்டு போகும்போது நான் இங்க அழ ஆரம்பிச்சிட்டேன். அழ ஆரம்பிச்சாச்சு. அழுதுட்டேன். அழுதுகிட்டே தான் உட்கார்ந்துருக்கேன். அது வந்து இது வந்து 1750கள்ல தாம்ஸ் கிரேங்கிறவன் ஆங்கில ஒரு ஆங்கில கவிதை ஒண்ணு எழுதுனான். அங்க அவன் வந்து ஒரு எலிகை அப்படின்னு சொல்லிட்டு அது ஆங்கிலத்துல சொல்லுவான். அது ஒரு விதமான ஒரு கையுற நிலையில இருக்கக்கூடியது. அதே போல தமிழ் இலக்கியங்கள்ல, நாட்டுப்புற இலக்கியங்கள்ல குறிப்பாக வட்டார ஆக்கங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு அவர்கள் சொல்ல முடியாத சில தருணங்கள் எல்லாம் இருந்த காலகட்டங்கள்ல இந்த ஒப்பாரி பாடல்கள் என்கிற ஒரு பாடல் நிலைய அவங்க கையில் எடுத்தாங்க. தன்னுடைய சுக துக்கங்கள், இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையுமே அப்போதான் அங்க போய் யாரா இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க பாடிடுவாங்க. அந்த பாடல்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம வழக்கத்துல போல மேலை நாடுகள்ல தாம்ஸ் கிரேங்கிறவன் அந்த வேலையை செஞ்சிருக்கான். அதுவும் பிற்பாடு அடுத்தடுத்து ஓரிரு கவிஞர்கள் இது பற்றிலாம் எழுதியிருக்கிறாங்க. ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 நூற்றாண்டுகள் பக்கமா ஆயிடுச்சு. இப்போ நான் இப்பதான் பாக்குறேன் இப்போ இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இது என்ன செஞ்சிருக்கேங்கிறது என்னால உணர முடியல. ஆனா அடுத்த கட்டத்துக்கு நான் போயிட்டேன். அதையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன். இந்த காணல் குமிழ் அப்படிங்கிற அந்த நூல் சென்னையில அண்ணா நூற்றாண்டு அரங்கில போய் நான் ஒரு அவார்டும் வாங்கிட்டு வந்தேன். இந்த அவார்டு வந்து மிக அது நான் நினைச்சு பார்க்கல. அது அம்மா நினைத்தது போல நான் அந்த அரங்குக்கு சென்று அங்கேயே ஒரு அவார்டு அது வாங்கிட்டு வரும்பொழுது நான் அதை நினைச்சேன். அம்மா சொன்னது மாதிரி தான் நான் வந்து என்னுடைய ஒரு பெரிய ஒரு வட்டம் உருவாகிட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அது கல்வியாளர்களுடைய பேரவையில இந்த தமிழ்நாடு அரசு அவங்களுடைய அனுமதியோட அந்த விழா நடத்தினாங்க. அதுக்கு அடுத்ததா நான் மதுரையில சாலமன் பாப்பையா அவருடைய தலைமையில நடந்த அந்த விழாவுக்கும் வந்திருந்தேன். அங்கேயும் நான் இதை பற்றி நிறைய பேசும்பொழுது சாலமன் பாப்பையா ஐயா விட்ட அந்த புக்கை கொடுத்தேன். அதுபோல கவிதை பித்தன் தமிழ் அவர்கிட்டையும் அதை நான் கொடுத்தேன். இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு என்னோட தொடர்பு கொண்டு இதெல்லாம் வந்து இப்படி அதெல்லாம் உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அங்கதான் நான் இளம் கவிஞர் எழுத்தாளர் நித்யாதேவி அம்மையார் அவர்களையும் அங்கதான் சந்திச்சேன். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இந்த புத்தகம் என்ன நிறைய கொண்டுட்டு போகுது. அந்த வகையில நான் இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு என்ன சொல்லுது, ஒவ்வொரு பிரிவிலையும் சரி அல்லது ஒவ்வொரு எப்படி பகல் பிரிந்து இரவு வருகிறது, அதே போல இன்பம் பிரிந்து துன்பம் வருகிறது வாழ்க்கையில, உறவுகள் பிரிந்து யாருக்காகவோ எதுக்காகவோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறத விட நம்ம யாருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இந்த வாழ்க்கை யாரோடு சார்புடையதா வாழ்ந்து நம்ம மறைகிறோம், அதற்கு இடைப்பட்ட காலங்களில் நாம செய்ய வேண்டிய வேலைகள், செய்யக்கூடிய வேலைகள்லாம் என்னென்னவா இருக்கு, இப்படி பல கோணங்கள்ல நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதனால இதனுடைய மறு வடிவம் இப்ப நான் இதை ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு செய்துட்டேன். இந்த காணல் குமிழ் நூலை நான் எழுதுனதுனால ஏன் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளன் என்ற முறையிலையும் கூட நான் அதை என்ன பண்ணிட்டேன், உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்துல செய்துட்டேன். கிட்டத்தட்ட அதுவும் 350 பக்கங்களுடைய ஒரு மொழிபெயர்ப்பு இன்னும் ஒரு 2 வாரங்களில் அது வெளிவர இருக்கிறது. இது வந்து ஒரு நான் அந்த தாம்ஸ் கிரேவை பற்றி புரிஞ்சுக்கிட்டதுனால
இது ஏன் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாட்டு சூழல், நம்மளுடைய வாழ்வியல் முறைகள், நம்மளுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் ஏன் அவங்களுக்கும் போய் சேரட்டுமே அப்படிங்கிற எண்ணத்துல மொழிபெயர்ப்பு முடிச்சாச்சு. ஸோ அதனால எழுதின எழுத்தாளர் அல்லது கவிஞர் இல்ல யாரு எழுதுனாங்களோ அவங்களே அதை மொழிபெயர்ப்பு செய்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற வகையில ஒரு படைப்பாளனாக இருந்து இந்த படைப்பாளனாக இருக்கக்கூடியவரே அந்த படைப்பையும் அந்த மொழி ஆக்கத்தையும் செய்தா இன்னும் கொஞ்சம் உணர்ச்சிகரமா ஓரளவுக்கு உணர்வுகளை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் மொழிபெயர்ப்பு செய்துட்டேன். இது போல ஒரு சூழல்ல நான் இதை சொல்லி ஆகணும். மொழிபெயர்ப்பு படிக்கிறவங்க அதை ரிவ்யூ பண்ணும்போது எப்படி செய்யறாங்கிறது தெரியல. ஆனா இதே இவ்வளவு பிரம்மாண்டமா எல்லாரும் மனசையும் போய் ஊடுருவி உணர்வுகளை கிளறி அவர்கள் வாசகர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு உத்வேகமாக அம்மாவும் நானும் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய இலக்கணம் இதுவாக தான் இருக்குமோ என்ற அளவில் என்னை பிரமிக்க வைக்கின்றது இந்த செயல்பாடுகள், இந்த செயல்முறைகள் எல்லாமே. உண்மையிலேயே நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேனா அல்லது என்னுடைய துணைவியார் நன்றி கடன் பட்டிருக்கிறார்களா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இறைவனுடைய படைப்புகளில் வாழ்ந்தோம் மறைந்தோம் ஏதோ வாழ்க்கை போனது அப்படின்னு இல்லாம எல்லாருடைய உணர்வுகளோட நான் பகிர்ந்துகிட்டு என்னுடைய உணர்வுகளையும் சேர்த்து பகிரும் பொழுது நான் ஏதோ ஒரு வகையில சரியான ஒரு வாழ்வியல் சூழல்ல வாழ்ந்து கடந்து வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கறத நினைக்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அந்த அமைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இதை காது கொடுத்து கேட்டு அதை உணர்ந்து அதனுடைய வெளிப்பாடுகளை உணர்வுபூர்வமாக கவிஞர் எழுத்தாளர் நித்யா தேவி அம்மையாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றி, மிக்க நன்றி. இது மேல மேல என்னை எழுத தூண்டுவது போலதான் அமைகிறது. அடுத்ததாக இப்போ இந்த நூல் வெளியீடு முடிந்த பிறகு அடுத்ததாக அப்படியே கொஞ்சம் ஃபீலை மாத்திட்டா, கொஞ்சம் மாத்தி என்னடா இது இப்படியே சொல்லிட்டு இருந்தா போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் மாத்தி வேற மாதிரி ஒரு வடிவத்துல எழுதிட்டு இருக்கிறேன். அதுவும் கிட்டத்தட்ட காணல் குமிழ் 2வது தொகுதி வர இருக்குது, தமிழ்லயும் வர இருக்கு. அம்மாவுடைய பெயர்லயே முறையான பதிப்பகத்தை ஆரம்பிச்சு தனம் பதிப்பகம் அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்தை நான் இப்போ உருவாக்கி இருக்கிறேன். இதுல நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ் கிட்டத்தட்ட நான் 14 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இப்போ மேல மேல வந்து எனக்கு எழுத்து பணி எனக்கு முக்கியமான ஒரு பணியாக இருந்து கொண்டு என்னுடைய வாழ்வியல் சூழலை ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக, சமூகத்துக்காக அல்லது எனக்காகவும் சரிதான், என்னுடைய அதுல சுயநலமும் இருக்கு, எனக்காகவும் இந்த சமூகத்துக்காகவும் இந்த மாணவ சமூகத்துக்கு முக்கியமா என்னால முடிந்த சில காரியங்களை அதாவது நூல்கள் வடிவத்திலையும் கட்டுரைகள் வடிவத்திலையும் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய பாட சம்பந்தமாக இருக்கக்கூடிய களமாக இருந்தாலும் சரி அது மாதிரி என்னுடைய வாழ்வியல் பயணிக்கும் என்று நினைக்கின்றேன். அம்மாவுடைய பெயர்லேயே நான் ஒரு தனலட்சுமி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அத மத்திய மாநில அரசினுடைய ஒப்புதலோட ஒரு அறக்கட்டளையையும் நிறுவி இருக்கிறேன். அதுல ஏழை எளிய மாணவர்களுக்கு என்னால் முடிந்த உதவி, அதுபோல மருத்துவம் சார்ந்த நிலைகள்ல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி பண்றது, சமூகத்தோட விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அடுத்ததாக பதிப்பகம் சார்ந்த நிலைகள்ல நாம செய்யக்கூடிய வேலைகள் என்ன, முப்பெரும் ஒரு தொழிலை முன்வைத்து நான் அதையும் கூடவே செய்துகிட்டு இருக்கிறேன். இதை வந்து அனைவருக்கும் பயன்படக்கூடிய அளவில் இதை நான் கொண்டுட்டு போறேங்கிறதுல எனக்கு ஒரு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு. மகிழ்ச்சி என்பதை விட ஒரு ஆத்ம திருப்தி நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன். அந்த வகையில அனைவருக்கும் என்னோடு தோள் கொடுத்து என்னோடு சார்ந்து இதை இவ்வளவு தூரத்துக்கு நான் இதை கொண்டுகிட்டு வந்திருக்கிறேங்கும் பொழுது அந்த இறைவனுக்கும் நன்றி சொல்லி எல்லாருக்கும் நன்றி சொல்லி நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, சிறப்பு. எழுத்தாளர் சொன்னா அது ஒரு சிறப்பா இருக்கும். அடுத்து அண்ணாமலை ஐயா அவர்கள், அடுத்து வீரசேகரன் தம்பி. மழை அம்மா நீங்க பேசி முடிச்ச போது ஏதோ மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. இந்த அளவுக்கு கவிதையில ஈடுபாடோட நீங்க அதை உணர்ந்து அதை உங்க உணர்ச்சியை அப்படி காட்டினீங்க. தமிழ்ல இவ்வளவு தொடர்ச்சியா
அழகான உச்சரிப்போட இவ்வளவு நல்லா பேச முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கேட்டதுக்கு அப்புறமே இந்த கவிதைகள்லயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இவ்வளவு நாளா கவிதைகள் ரொம்ப பார்த்ததில்லை. இந்த மாதிரி கவிதைகளை கேட்கிற போது அதையும் உங்களை மாதிரி ஆட்கள் அதை சொல்ற போது, அதாவது பொருள் நல்லா இருந்தா மட்டும் போதாது, அந்த பொருள் எடுத்து விற்கணிக்கிறவரும் நல்லா பேசணும் அதை பத்தி. அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, நல்லா இருந்தது. ஐயா மணிமாறன் ஐயா, நீங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பணியாற்றினீங்கன்னு கேட்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்கள்லாம் அங்கே படிச்சவங்க. என்ன ரொம்ப காலத்துக்கு முன்னால 1970 படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டோம் நாங்கள்லாம். 56 வருஷம் ஆச்சு படிச்சு முடிச்சுட்டு வந்தேன். ஆனா இன்னும் அந்த எங்க இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்டோட தொடர்பு வச்சிருக்கான். வாழ்த்துக்கள் ஐயா. அம்மா ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். அடுத்ததா தம்பி வாப்பா. அடுத்து வந்து சோசியமா தயாரா இருக்கு. அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய முன்மாலை பொழுதினுடைய வணக்கத்தையும் நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தகவுசால் பெரியர் ஐயா மணிமாறன் ஐயா அவர்கள் இந்த இலக்கிய நூலை படைத்திருக்கிறார் என்பதிலே நாம் அனைவரும் மகிழ்வெய்த வேண்டும். அதுதான் நான் சொல்லுவேன். ஐயா அவர்களுக்கு ஒன்றே ஒன்று எங்கள் இதயத்தில் இருந்து காணிக்கையாக சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் முயல்கின்ற எல்லா பணிகளிலும், எல்லா செயல்களிலும், எல்லா நொடிகளிலும் தங்களுடைய இணையராக அவர்கள் இருக்கிறார்கள். மறைந்தார்கள் என்பது உடல்தான், அவர்களுடைய உள்ளம் உங்களோடு இருக்கிறது. உங்கள் செயல்கள் அனைத்திற்கும் அது தூண்டுதலாக ஆதரவாக இருக்கிறது என்பதை மட்டும் அன்போடு நாங்கள் இங்கே உங்களுக்கு சொல்லுகிறோம். ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி கவிதையில ஒரு நினைவு எனக்கு வந்துடுச்சு. பாரதிதாசன், நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலேயே இவ்வுலகம் சாமோ வான சோலையிலே பூத்ததனி பூவோ நீதான் சொர்க்கவள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த நிலவோ அப்படின்னு நீல வானத்துல இருக்கிற நிலவையே காதலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாரதிதாசன் கவிதை எழுதியிருப்பாரு. அடுத்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நமது இலக்கியத்துல, சங்க இலக்கியத்துல ஒரு காட்சி, 2 மான்கள் துணையோட, துணை மானும் அந்த தலைவன் மானும் காட்டுல போயிட்டு இருப்பாங்க. கோடை காலம், நீர் கிடைக்காது. அந்த துணைமான் சூழ்கொண்டு இருப்பாங்க, முழுகாம இருப்பாங்க, குழந்தை பெறுவதற்காக சூழ்கொண்டு இருப்பாங்க. என்ன மாதிரி சூழ்நிலை பாருங்க. சூழ்கொண்ட மானோட போவாங்க, நீரே இருக்காது. காணல் நீர்னு ஒரு ஆறு மாதிரி இருக்கிறது. காணல் நீர்ல ஓடி 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 கிட்டக்க போறப்ப நீரே இருக்காது, அது காணல் நீர். அதுக்கு அப்புறமும் அந்த 2 மான்களும் இது பண்ணி, அதுவும் துணைமான் இந்த மானை நிறுத்திட்டு, சூழ்கொண்ட மானை, நீ இங்கேயே இரு, நீ ஒடியாராத, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ இங்கேயே இரு அப்படின்னு இந்த மான் போய் ஒரு இடத்துல பாக்குறப்ப ஒரு சின்ன குழியில கொஞ்சம் நீர் இருக்கும். உடனே ஓடி இந்த துணைமானை அழைச்சிட்டு வா 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 வா, தண்ணி கிடைச்சிட்டு வான்னு அழைச்சிட்டு போய் குடிக்க 2 பேரும் இது பண்ணுவாங்க. இங்கேதான் உண்மையான அன்பினுடைய வெளிப்பாடு இருக்கிறது. அந்த கணவன்மான் வாய் வச்சு குடிக்கிற மாதிரி இருக்கும், இந்த சூழ்கொண்ட மானும் வாய் வச்சு குடிக்கிற மாதிரி இருக்கும். நேரம் போய்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கூட நீர் குறையாது. இவ்வளவு தாகத்துல வந்தவங்க நீரை டபக்கு டபக்குன்னு டபக்குன்னு குடிச்சிருவாங்கன்னு பார்த்தா இப்படி இருக்காங்களேன்னு 2 பேரும் ஒருத்தர் முகத்தை பார்ப்பாங்க. என்னம்மா நீ குடிக்காம இருக்க அப்படின்னு அவரு கேட்பாரு. நீங்க தானங்க ஃபுல்லா ஓடி ஆடி எவ்வளவு இடத்துல அலைஞ்சிட்டு வந்தீங்க, நீங்க குடிக்கணுமேன்னு நான் இருக்கேங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். 2 பேரும் சரி சரி நம்ம சேர்ந்து நீ 2 பேரும் குடிப்போம், நீயும் குடிக்கணும் நானும் குடிப்போம்னு 2 பேரும் வாய் வைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பாங்க. இங்கேதான் மனித விழுமியங்கள் இருக்கிறது. 2 பேரும் குடிச்சிட்டு கொஞ்சம் நீரை விட்டு வச்சுட்டு வெளியில வருவாங்க.
அவங்களுக்கு இன்னும் தாகம் இருக்கும். அப்ப அவங்க 2 பேரும் திரும்பி பார்த்து ஒருத்தர் நம்மள மாதிரி அலைஞ்சு வர்ற வேற யாரும் வந்தா அது யூஸ் ஆகணும்ல, அதுக்கு தாங்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கும். காதல்ல இணையர்களை எண்ணி பார்த்தோம்னா எப்படியோ இருக்கும். எங்க அக்கா வந்து நாங்க இவங்கள வந்து எனக்கு அகவை வந்து 73 தான் ஆகுது. இவங்க வந்து எனக்கு அக்கா. ஏன்னா என்ன மட்டும் இல்ல, ஒரு 4-5 பேரை இணையத்துல காலையில வர்ற இணையத்துல நட்புலர் இணையத்துல தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. தம்பின்னு மட்டும் கூப்பிட மாட்டாங்க, டேயும்பாங்க. நாங்க வந்து அதைத்தான் விரும்புவோம். டேய் நீ வரியாடா. இன்னொரு தம்பி இருக்காங்க, அவருக்கும் இந்த அகவை. அவரையும் டேய் தம்பி நீ வரியாடாம்பாங்க. இது மாதிரி 5-6 தம்பிகளை அவங்க வச்சிருக்காங்க. இதுதான் உண்மையான அன்பான உலக வாழ்க்கை. நாம் அனைவரும் இன்பத்தோடு உயர்வோம். ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி சொன்னா அப்பிலே இல்ல, சூப்பரா சொன்னான் தம்பி. அடுத்து ஜோதி அம்மா, அடுத்து வந்து மில்டன் ஐயா தயாரா இருக்கு. அந்த தம்பி வருவான். ரவி ஐயா. ஆசிரியர் மணிமாறன் ஐயாவும் எடுத்து சொன்ன நித்யா தேவி அம்மாவும் மிக அருமையாக சொன்னாங்க. என்ன அருமையா கவிதைகள் எழுதுறாங்க. அப்புறம் நீங்க சொன்ன விடயங்கள் எல்லாம், அதாவது நம்ம குறைந்த வயதுல நாம இதெல்லாம் பத்தி யோசிக்கிறது இல்ல. இருக்கிறத வந்து நம்ம பாராட்டுறதும் அதை நம்ம அப்ரிஷியேட் பண்றதும் வாழ்த்துறதும் வந்து அது பெரிய விஷயம். எடுத்து சொன்னதுக்கு நன்றி, மிக்க நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. அருமை அருமை, வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்ததா மில்டன் தம்பி பாப்பா. அக்காவுக்கு நன்றி. மணிமாறன் ஆசிரியர் ரொம்ப அற்புதம். ரொம்ப என்ன சொல்றது, எங்க எல்லாரையும் வந்து இளைய நிலாக்களாக மாற்றி விட்டீர்கள். இந்த மாசம் வந்து பிப்ரவரி மாசமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா சொன்ன மாதிரி ஜான் கிட்ஸ் அப்புறம் மற்ற இவங்க எல்லாம் கவிஞர்கள் என்ன சொல்லுவாங்க, பிப்ரவரி மாசம் மட்டும் காதலுக்காக ஒதுக்கி வச்சிட்டாங்க. அது 2வது மாசம் பாருங்க. ஸோ முதல் மாதம் சூரிய மாசமா, இது சந்திர மாதம். பிப்ரவரினா சந்திர மாதம். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பு. 4ஆம் தேதி வந்து ஸோ அக்கா வந்து பிரசன்டேஷன் மறக்க முடியாது. திருவாசகத்திலிருந்து சில வரிகள் சொல்றேன், 2-3 வரிகள். அதாவது காதலை பத்தி அவர் சொல்றாரு. அக்கா வந்து திருஞான சம்பந்தத்தை பத்தி சொன்னாங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. பாருங்களேன், காதல் வந்த உடனே திருஞான சம்பந்தர் அவரே அருளாளருக்கே வருது. கசிந்து கண்ணீர் மல்கி, உடனே கண்ணீர் தான். இவர் மாணிக்கவாசகர் நம்ம அண்ணன் வீரசேகரன் என்ன சொன்னாரு, இது பாரதிதாசன் பத்தி அத மிஞ்சிறாரு பாருங்க. மாணிக்கவாசகர் திருப்பாண்டி சொல்றாரு, காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின், காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின். இப்போ எவ்வளவோ கவிஞர்கள் எழுதுறோம், எத்தனையோ படிச்சிருப்போம் நம்ம. 2 லைன்ல திருப்பாண்டி பதியத்துல சொல்றாரு, அதாவது காதல் செய்தாதான் காதல் காலமே உண்டாகுன்றாரு. காலம் உண்டான பிறகு காதல் செய்யறது இல்ல அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் எப்படி நடக்கும் அப்படின்னா, எப்படி இப்ப மணிமாறன் இருக்காருன்னா அது சொல்றாரு. மாணிக்கவாசகர் வரிகள்ல சொல்றேன். இவர நீர் இன்ப உள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீருங்கிறார். எந்த நெஞ்சமா, எப்படிப்பட்ட நெஞ்சமா? இன்ப வெள்ளத்தில் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டு. பார் இன்ப வெள்ளத்தை கொல வரிநீர் கொண்ட பாண்டினா ஒரு இன்ப வெள்ளத்துக்கு உருக்கொண்டு, அதாவது இன்ப உருக்கொண்டு இங்க வந்திருக்கிற அண்ணன் மணிமாறனையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து என்ன சொல்றது, எங்களை வாழ்த்தி எப்போதுமே எனக்கு கூட இருக்க அக்காவும் அதே போல வீரசேகரன், இங்க இருக்கிற ஜோதி மேடம் அமெரிக்கால இருந்து அவங்க பேசுறாங்க. அப்புறம் வந்து நம்ம எல்லாரையும் ஆடிய வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். இன்னும் நாம் வந்து காலம் உண்டாக நாம் காதல் செய்வோம் என்று கூறி, காலம் எல்லாம் வாழ்க, காதலோடு வாழ்க என்று கூறி எல்லாரும் அது எல்லாருமே இருக்கிற ஒரு விஷயம் தான் அது. ஸோ ரொம்ப அற்புதமான விஷயம். அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து பெரிய விஷயம். உங்களுக்கு பதிப்பங்கள்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு கலைஞ்சு அதெல்லாம் வந்து ரொம்ப வச்சு பாராட்டக்கூடிய விஷயம். அது இங்கிலீஷ்ல ரொம்ப விஷயம். 14ஆம் தேதி படிக்கலையே அப்படியெல்லாம் இந்த மாதம் பூராவே நீங்க வந்து இதை கொண்டாடலாம். அந்த புத்தகத்தை கொண்டாடுவோம். நம்ம அக்காவையும் அதே போல நம்ம வீரசேகரன் தம்பி போல இங்க இருக்கின்ற அனைவரையும் நம்ம மணிமாறன் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, சிறப்பு, சூப்பரா சொல்லிட்டீங்களா. அடுத்து ரவி ஐயா வாங்க. ரவி ஐயா வேற முகம் காட்டினீங்க. ராஜஸ்ரீமா, பாக்கியாமா,
யாருனாலும் வாங்க, கைகளை உயர்த்தினா ஆமா பேசுறேன். வாங்க பேசுங்க ராஜஸ்ரீ. ராஜஸ்ரீ. அனைவருக்கும் மாலை வணக்கம். எனது பெயர் பா ராஜஸ்ரீ. மொழியியல் உயராய்வு மையத்துல ஆராய்ச்சி மாணவியா. பேராசிரியர் கவிஞர் ஐயா அவங்களுடைய மாணவி மேடம். எல்லாருக்கும் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கவிஞர் ஐயா பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த. அம்மா நீங்க பேசும்போது உண்மையாவே அந்த தமிழ் கொஞ்சம் பேசும் அந்த தமிழ் சொல்லுவாங்க இல்லைங்களா, எனக்கு உண்மையாவே ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருந்தது நீங்க பேசும்போது. ரொம்ப அந்த தமிழ் நீங்க சொல்ல உச்சரிப்பு, உங்களுடைய அந்த ஒரு உணர்வுகளோட கலந்து தானாவே அந்த உணர்வு தன்னுடைய இதாவே எடுத்துக்கிட்டு நீங்க அது இருந்தது பார்க்கும்போது மிக அருமையா இருந்தது. ரொம்ப நன்றிமா, எங்களுக்காக பண்ணி கொடுத்தது மிக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த புத்தகம் ஐயா நிறைய நாங்க ஐயாட்ட பார்த்து பேசும்போது இது தன்னுடைய தன்னலத்துக்காக மட்டும் இல்லாம இது பொது நலமாவும் மற்றவங்களுக்கும் இது உதவுற வகையில இந்த விஷயத்த நான் கையில எடுத்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக நிறைய ஏற்பாடுகள் ஐயா செஞ்சுட்டே இருக்காங்க. தொடர்ந்து அவங்க இதுக்கான வேலைகளை அவங்க ஒரு ஒரு நிற்காத ஒரு தொடர்ச்சியா இப்போ ஒரு எப்படி சொல்றது, ஒரு யங் ஃபீலிங் அவங்க யங் ஃபீலிங் எங்களெல்லாம் காட்டிலையும் அவங்க இன்னைக்கு இந்த விஷயத்த நல்ல 4 பேர் ஒரு பொதுநலமா நிறைய பேருக்கு சேரணும்னு சொல்லிட்டு ஐயா எங்களுக்கு ஒரு முன்னோடியா இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது ஒவ்வொரு வரிகளும் அதுக்கான இதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்ல. ஐயா சொல்லியிருப்பாங்க, புத்தகம் என்பது எனக்காகவே படைக்கப்பட்ட அது ஒரு புதிய உலகம். அதுல நான் மட்டும் தனியா பயணிச்சுட்டே இருக்கேன், தனியாவே பயணிச்சுட்டு இருக்கேன், வழித்துணையா நீயும் இருக்க என் கூட, ஒரு புத்தகமா இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப அது ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வரிகளா இருந்தது ஐயாவோட வரிகள். அதே போல இன்னொரு கவிதையை நான் எழுதிடலாம்னு நினைச்சேன். ஆனா எழுத்துக்கள் எல்லாமே மறந்து போச்சு. நான் எழுத நினைச்ச மொத்த எழுத்துக்களும் நீதான் கவிதையா நிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இது எல்லாமே ஐயாவோட இந்த மாதிரி ஒவ்வொரு வரிகளும் என்னோட எனக்கு நிறைய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க ஐயா இருக்கு இந்த காலத்துல நாங்க மாணவியா நாங்க படிச்சிருக்கோம், ஐயா கூட பேசியிருக்கோம். நாங்க இப்படி இந்த ஒரு விஷயத்துல ஐயா கூட ஒரு பயணிக்க போறோம்னு சொல்றதை நினைச்சாலும் ரொம்ப பெருமையா நாங்க நினைக்கிறோம். நன்றிங்க ஐயா, எங்களுக்கு ஒரு இந்த மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. நாங்களும் கூட சேர்ந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைகிறதுக்கு நாங்களும் உங்களுக்கு எப்பவுமே உறுதுணையா இருக்கோம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி மேம். அருமையா சொன்னாங்க மொழியியல் மாணவி ரம்யா மேம். வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சேஞ்ச் யுவர் பெயின் இன்டு பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா அதைதான் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு வரிகளும் இவங்க மேடம் சொன்ன விஷயம் அப்படியே உணர்வு பூர்வமா எல்லாருக்குள்ளயும் இறங்கிடுச்சு. அந்த வரிகள்லாம் ரொம்ப ஆழமா இருந்தது. அதெல்லாம் நீங்க இப்ப பர்பஸா மாத்துறீங்கன்னு இப்போ உங்களுடைய உரையில சொன்னீங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஐயா. இவங்க மேடம் சொன்ன மாதிரி உங்களுடைய புத்தகத்தை கேட்டு இதெல்லாம் இன்னைக்கு எங்களுக்கு இப்போ என்னன்னா, ஒரு அம்மா அப்பா இல்லாம எங்க அம்மா சிங்கிள் மதரு, வீட்டுக்கார் இல்லாத போது ஒரு தாயுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு மனைவி இல்லாம ஒரு கணவராலையும் இதெல்லாம ஃபீல் பண்ண முடியும்ன்றது இன்னைக்குதான் நான் இதெல்லாம் உணர்ந்தேன். ஆக்சுவலா என்ன சொல்றது எனக்கு தெரியல. இப்பதான் எனக்கு எங்க வீட்டுக்காரர் மேல ஒரு பெரிய மரியாதையே வருது. தேங்க்யூ சார். இப்ப சொன்னீங்க பாருங்க, அதான் உண்மை. சரி நாட்கள்ல சரியாக நகர்த்தி விடுவோம். அடுத்ததா ரவி சார். வாங்க சார். பாக்கியம்மா வாங்க. வேற ஏதாவது சொல்றீங்களா ஐயா மணிமாறன் ஐயா, உங்க பின்னோட்ட வரிகளுக்கு? பாக்கியம்மா வாங்க வாங்க வாங்க.
மாயங்களில் அவள் மாத்தரின் மலர்களிலே அவள் மல்லிகை. மல்லிகை மட்டும் இல்ல, நவரச நாயகியே நித்யஸ்ரீ மேம். நவரச நாயகி எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஐயா ஐயா புத்தகங்கள் செப்டம்பர் 22 அந்த வேகத்துல படிச்சேன். 90 பக்கம் படிச்சேன். அதுவும் கண்ணு கலங்கி படிச்சேன். அதுக்கு பிறகு என்னால உண்மையிலே படிக்க முடியல. ஐயா கேட்டாரு, புத்தகத்தை படிச்சு முடிச்சிட்டீங்களான்னு கேட்டாரு. இல்லைங்க, என்னால உண்மையிலே என்னால தாங்க முடியல, அழகு வந்துட்டே இருக்கேன், புத்தகத்தை பார்த்து என்னால படிக்க முடியலையா அப்படின்னு சொன்னேன். ஆனா அதுக்கு பிறகு படிச்சிடலான்னு பார்த்தா இது வரைக்கும் அது புத்தகம் திறக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஸ்டேட்டஸ் பார்த்து நாங்க கண் கலங்கிட்டு தான் இருக்கோம். ஐயாவோட அது உணர்வு தான் எல்லாமே. வாழ்த்துக்கள் ஐயா. என்டர்டைன்மெண்ட் நல்லா ஐயாவோட புத்தகத்தை அருமையா ஒரு விமர்சனம் கொடுத்துருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஐயா பேசும்போது சொன்னாங்க, நான் நன்றி சொல்லவா, என்னோட தனமா நன்றி சொல்லுமான்னு. இந்த பிரபஞ்சம் நன்றி சொல்லும். அந்த தருணத்துல எனக்கு கரங்கள்ல இந்த புத்தகம் கிடைச்சதுக்கு நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வேன். நன்றி வாய்ப்பிற்கு. வேற எதுவும் சொல்றீங்கன்னா சொல்லுங்க, நிறைவு பண்ணிக்கலாம். இந்த பிரபஞ்சத்தை ஒட்டிய ஒரு செய்தி என்னன்னா, இப்பொழுது மட்டுமல்ல இப்போது எப்பொழுதுமே நீதான் எனது அன்பின் போது. இது ஒவ்வொருவருடைய மனதிலையும் இது ஆழமா பதிய வேண்டிய செய்தியா நான் நினைக்கிறேன். அன்பு ஒன்றுதான் எல்லாத்தையுமே மாற்றும், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க செய்யும். எவ்வளவு பெரிய விஷயங்களையும் எவ்வளவு பெரிய கடினமான ஒரு சூழலையும் ஒழுங்குபடுத்தி சரிப்படுத்தி நெறிப்படுத்தவும் செய்யும் அப்படிங்கிறத நான் சொல்ல விருப்பப்படுறேன். நான் ஒரு பேராசிரியராக இருந்து இந்த வாழ்க்கையினுடைய அனுபவத்தை என்பது சில சமயங்களில் பொய்த்து போகலாம். துயரத்தோடும் ஆழ்ந்த ஒரு சிந்தனையில உதித்த வழியினுடைய வரக்கூடிய சொற்கள் அனைத்துமே அனுபவ சொற்களாக இருப்பதை நான் உணர்கிறேன். அந்த வகையில எப்பொழுதுமே அன்பு செலுத்துவதை யாரும் தடை செய்ய வேண்டாம். எதற்கு தடை இட வேண்டுமோ அதற்கு இடலாம். அன்பே சிவா என்று சொல்வது போல இறைவனிடத்துல கூட நம்ம அன்பாதான் போய் அன்பாதான் வேண்டி அன்பாதான் எல்லாத்தையுமே சாதிக்கலாம். அதனால அன்பு ஒன்றே மிகச்சிறந்த ஒரு அதுதான் ஒரு வழிகாட்டுதலுக்கும் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதோ குழந்தைங்கள்ட்ட சொல்றதை விட அன்பா நல்லா செய்வாங்கன்னு நான் நம்புறேன். அதையே கடினமாக சொல்லி அவர்களை திருத்துறங்கிற பேர்ல அதிகமான ஒரு அக்கறையில கடும் சொற்களை சொல்லி மனம் வருத்தத்தை வேதனையினுடைய வெளிப்பாடு மற்ற சிந்தனைகளை எடுத்து செல்லாமல் அத அன்போடு சொல்லி பக்குவமாக சொல்லி ஒழுங்குபடுத்தும் பொழுது அவர்களும் அதை உருவாக்கி கொண்டு நல்ல முறையிலேயே உணர்வார்கள், செய்வார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை கிட்டத்தட்ட சொல்லணும்னா தாய் உள்ளத்தோடு அணுகலாம். ஆண்களாக இருப்பவர்கள் தாய் உள்ளத்தோடு அணுகலாம். தாயாக இருப்பவர்கள் தந்தை உள்ளத்தோடு அணுகலாம். தாயும் மாணவராக தந்தையும் மாணவராக என்னுடைய பிள்ளைகளை நான் அப்படிதான் பார்க்கிறேன். அப்படிதான் இருக்கிறார்கள். அதெல்லாம் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே உயிரோடு இருக்கும் பொழுது கூடவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக நம்மை சார்ந்தவர்களை எல்லாரும் மகிழ்ச்சியாக, அதுவும் குறிப்பாக மனைவி மக்கள் அனைவரையுமே மகிழ்ச்சியோடு கொண்டாட பழகுங்கள். போன பின்பு எதையுமே செய்வது அவ்வளவு உணர்வதல்ல, பேசுவது கூட உணர்வதல்ல. இறந்து போனவர்களை பற்றி பேசுவதற்கு நமக்கு உரிமை இல்லைங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அனுபவங்களை சொல்லும்போது அவர்களைப் போல வாழுங்கள், அவர்களைப் போல வாழ்ந்து காட்டுங்கள் என்று ஒரு உதாரணமாக ஆட்சி தருவது நம்மளுடைய கடமை. நம்மளுடைய சந்ததியர்களுக்கு நாம் கருதுகிற ஒரு காரணத்தினால்
எனக்கு இன்னும் நிறைய பொறுப்புகள் இருக்கு போல நான் இப்ப உணர்றேன். அந்த பொறுப்புகளின் தவறாமல், பிழை இல்லாமல், என்னால் முடிந்த அளவிற்கு செய்திகளை, நல்ல உணர்வுகளை, நல்ல பழக்க வழக்கங்களை எடுத்து சொல்லக்கூடிய, செய்யக்கூடிய, அவர்கள் பின்பற்றக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதை பின்பற்றி நடப்பார்கள். ஒரு நல்ல சமுதாயத்திற்கு நாம் ஒரு வழிகாட்டுதலாக இருக்க சரியாக தான் இருக்கிறோம் என்கிற அளவுல ஒரு மன ஆறுதல் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். மிக மிக நன்றி. இந்த இவ்வளவு பெரிய ஒரு டிபேட், ஒரு இதை பற்றி ஒரு ஆய்வு நோக்கத்துல, கருத்தியல் நோக்கத்துல நம்ம இப்படிலாம் ஒரு ஏற்பாடுகளோட நம்ம இதை கலந்து பேசி இந்த அளவுக்கு இந்த நூல் இது எடுத்து வருமா, இது இந்த அளவுக்கு வருமா, இந்த அளவுக்குலாம் நம்ம பேசுவாங்க எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா இப்போ நான் உணர்றேன், நூல்கள் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை படிக்க அதற்குள்ளார நம்ம போகும் பொழுது, பயணிக்கும் பொழுது நமக்கு மிகுந்த கடமையும் பொறுப்புகளும் நிறைய இருப்பதாக நான் உணர்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பாட புத்தகங்கள் எழுதும் போது எனக்கு கிடையாது. ஆனா இது போல ஒரு சமூகம் சார்ந்த அல்லது வாழ்வியல் நெறிகளோடு சார்ந்த குடும்ப சூழல்கள் இருக்கு. குடும்பம் என்பது சமூகம் என்பது குடும்பமாக தான் நான் பார்க்கிறேன். அந்த அளவுல இது ஒரு பண்பாட்டு இருந்து பார்க்கும் பொழுது நாம கடமை உணர்வோடும் மிக ஆழ்ந்த ஒரு கருத்தியல் தொடர்போடு சிந்தனையோடு கவனமாக செய்ய வேண்டும் என்று தொடங்குகிறோம். அந்த வகையில் உலகத்திய இந்த ஒரு இந்த அரங்கத்துக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நன்றி, மிக்க மிக்க நன்றி. மிக அழகாக அற்புதமாக உணவு பூர்வமாக அதை சொல்லும் பொழுது உண்மையிலே என்னுடைய மாணவி ராஜஸ்ரீ அதை சொல்லும் பொழுது அந்த ஒரு ஏற்ற இறக்கத்தோடு ஒரு இன்டர்நெட்டிக்கா சொல்லுவாங்க, சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு இனிமையான ஒரு ஏற்ற இறக்கத்தோடு அழகாக அதை ஒரு உரைமுறை வானிலை அதை சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு போக்கு நடைதான் சொல்லணும். நடைமுறை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ளார போனோம்னா அப்படிதான் சொல்லணும். மிக அழகாக நேர்த்தியாக அதை செஞ்சு கொடுத்தீங்க. இன்னும் நிறைய படைப்புகள் நிறைய செய்யணும். நிறைய படைப்புகளை நீங்களும் உருவாக்கணும். அது மக்களுக்காக நம்ம தேவையான ஒன்று இருக்கலாம். அது இறைவன் நமக்காக தவிர்க்கப்பட்ட வேலையாக கூட இருக்கலாம். அது எல்லாருக்கும் பயன்படுறதுக்கு அளவில் இருக்குது. மதிக்கிறேன், வழிபடுறேன், அதோடு சார்ந்து வணங்கியிருக்கேன். மிக்க மிக்க நன்றி. அக்கா ஒரு நிமிஷம், உங்களை நான் அக்கான்னு கூப்பிடலாமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. பெரியவங்க எல்லாரும் அக்கான்னு கூப்பிடுற போது நான் ஏன் அக்கான்னு கூப்பிடக்கூடாது? எனக்கு வயசு 77 தான் ஆகுது. அதனால நானும் குட்டி பையன் தான், நீ அக்கான்னு கூப்பிட்டுக்கப்பா. ஓகே, தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. குட் நைட். இடம் பாத்துக்கங்க, மனச பாத்துக்கங்க. இந்த நாள் போனா வராது, வாழ்ந்துருங்க. சூப்பர். மணிமாறன் ஐயா புத்தகத்தை எங்க காணல் குமிழ பகிர்ந்தமைக்கு எனக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சி தான். எல்லாரும் வந்து கலந்துமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். வேறு எவரேனும் கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா தெரிவிக்கலாம். விடைபெற நேரம். அனைவரும் உணவு உண்டு உறக்கத்திற்கு செல்லுங்க. இனிய நினைவுகளோட. காதலர் தினத்தை பேசுறதா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். காதலர் தினத்துக்கு கிடைக்கல. தனமா வந்திருக்காங்க. தனமா வந்து பேசுறீங்களாமா? தனமா ஏன்னா அந்த பெயருடைய வருவாங்கன்னு நினைச்சேன். அதான் இருக்காங்க. சரி, எல்லாருமே விடை பெறுறாங்க, நம்மளும் ஓய்வு பெறலாம். நன்றி, வணக்கம். தனலட்சுமி அம்மா பேரு. தனம் வரல, லட்சுமி மட்டும்தான்.